ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் உள்ளதாங்க, ப்ளீஸ் தயவுசெய்து லைக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் என்னோடய ட்ராமாவை ரெக்கமெண்ட்டுக்குள்ளே போகும், எல்லாத்துக்கும் ஷோ பண்ணுவாங்க. ஸோ தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் வயசுவை தான் காட்டுறாங்க. இவளுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது போல இருக்குது. இருந்தாலும் இன்னுமே என்னோடய ஹஸ்பண்டோட லவ்வை என்னால் பெற முடியல. ஏன்னா அவர் மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. எனக்கு மட்டும் பாஸ்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அந்த நாளை நான் மாற்றி அமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை நினச்சி அப்படி எழுதின லெட்டரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு கணவன் மனசுல எப்பவுமே அவன் மனைவி தான் இருக்குன்னு நினைக்குவா. ஆனால் என் கணவனோட மனசுலயே வேற ஒரு பொண்ணு தான் இருக்கா. இன்னுமே அவர் அவளை தான் நேசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நினைக்கல எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் கனவு மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் நின்றுகிட்டு இருக்கா. அப்போதான் ஒரு பொண்ணு வரா. இவ தான் நம்ம ஹீரோட லவ்வர் போல இருக்குது, ஜெனி. அவள் நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாளா. உடனே நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. நான் தான் ஷானா ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஷானுக்கு எனக்கு ரிங்லாம் கொடுத்துருக்காரு, மேரேஜ் பண்ண போகிறாரு. அதுவும் இல்லாமல் நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே யோசனை பண்ணி பார்த்துட்டு அதோட நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுறான். நீ தான் இவ்வளோ நாள் சொல்ல தயங்கிக்கிட்டே இருந்தா, இனிமேல் நான் தயங்க போகிறதா இல்லை, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம், அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த 7 வருஷத்தில் இருக்கிற இடத்துல என்னால் வரவே முடியல, அதனால தான் நான் அவரை விட்டு இப்போ நிரந்தரமாக பிரிஞ்சிடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ அப்படி எரிக்கிறாளா. அந்த எரிச்சலும் என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயின் அப்படி மாயமாக மறைஞ்சு 7 வருஷத்துக்கு முன்னாடி போகிற மாதிரி இருக்குது. பார்த்தா அப்படியே பாஸ்ட்டில் வந்துருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் ஸ்கூல் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. என்னது, நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன், இது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த பார்க்குறா. இங்கே என்னது, இந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அங்கே பார்த்தா அந்த ஜெனியை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர் தான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதாவது இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னது ஜின் ஃபேமிலிக்கு நீ தான் வாரிசா, உனக்கு எல்லா பேர் புகழும் சொத்துலாம் கிடைக்க நான் விடுவானா என்ன, என் பொண்ணுக்கு தான் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இதை ஒளிஞ்சிட்டு நம்ம ஹீரோயினுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட அவங்க சொல்கிறாங்க அங்குள்ள அடியாள்கிட்ட, இந்த பொண்ணை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க, ஆக மொத்தம் இவ உயிரோடு இருக்கக்கூடாது, இதுதான் இவளோட கடைசி நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்களா. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்களாம் அப்படி வெளியே போனோன்னா நம்ம ஹீரோயின் வேகமாக அந்த கட்டையெல்லாம் அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காளா. ஆனால் இது ஜெனி, ஐயோ சீக்கிரம் கட்டை அவுத்து விடு, என்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தா, எதுக்காக இப்படி கட்டி வச்சுருக்காங்க, நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், ஆமாம்மா எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, ஒருவேளை இவ்வளோ நான் அவுத்து வரேன்னு சொல்லிட்டு நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது, ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் எதுக்கு உன்னை காப்பாற்றினேன், நீ யார், நீ யாரெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்னெல்லாம் காப்பாற்ற முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறலாம். இந்த ஜெனி அழுக்கிறா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாற்ற, நீ எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. அவங்களும் ஜெனிட்ட தப்பாக நடக்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, என்னை விட்டுடுங்கன்னு. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அந்த ஜெனியை என்னை காப்பாற்றாம போயிட்டியே அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் இப்படி கனவாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ சானு கதவை தவிர, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு கதவை லாக் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி கதவை திறந்துட்டு வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படி முழிப்பு வருது. ஓடி வரா, சீக்கிரம் அந்த ஜெனியை காப்பாற்றுங்க, அவள் வெஸ்ட் சிட்டியில் தான் இருக்கா, அவளை போனால் இப்போ காப்பாற்றிடலாம், ப்ளீஸ் அவளை காப்பாற்றுங்க, அவளை அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்காளா. அவ்வளோதான் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிரானே, என்ன உளறிக்கிட்டு இருக்கா, ஜெனி செத்து போய் 7 வருஷமாச்சு, இப்போ போய் காப்பாற்றுங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, அதுவும் இல்லாமல் பாட்டி இப்போ முடியாமல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், தேவையில்லாமல் அது இதுன்னு உளறிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான்னா. நம்ம ஹீரோனை என்னது இதெல்லாம் கனவா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற. டைரியில் அந்த ஃபோட்டோ இருக்குது. என்னது இந்த ஃபோட்டோவை இப்போ தான் நான் எரிச்சேன், எப்படி இந்த ஃபோட்டோ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பழைய நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஜெனியை பற்றி தான் அந்த நியூஸ் வந்துருக்குது. இந்த மாதிரி சில பேர் ஜெனியை ரேப் பண்ணதுனால மாடியிலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்க்குறா. ஒருவேளை நான் மட்டும் அன்றைக்கி அவளை காப்பாற்றிருந்தா கண்டிப்பாக அது நடந்திருக்காதுல்ல, அவளையும் சாணை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக இருந்திருப்பா, சாணு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான்ல, இப்போ என்னைய கல்யாணம் பண்ணிட்டு பாவம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவட உன்னோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் நான் திருப்பி தரலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கனவு உண்மையிலே நிஜமாகுதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். இப்போ அந்த ஃபோட்டோவை எரிக்கும், உண்மையிலே நான் பாஸ்ட்டுக்கு போகிறானா இல்லையான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த ஃபோட்டோவை எரிக்கிறாளா. அவள் எரிக்கிற மாதிரியே நம்ம ஹீரோயின் அப்படி மாயமாக மறைஞ்சு பார்த்தா ஸ்கூல் வாசலில் நிற்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி, உண்மையிலே நான் தானா, நான் எப்படி பாஸ்ட்டுக்கு வந்தேன், உண்மையிலே இதெல்லாம் நிஜம்தானா, என்னால் எப்படி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்காள். அப்போ தான் அவன் கையில் உள்ள கடிச்சிப்போ ஏதோ கீழே விழுகுது. அப்போ நான் கிராஸ் பண்ணி போனேன், நம்ம ஹீரோ அதை எடுத்து கொடுக்க வரான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, நீனா அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு பார்த்துட்டு இந்த அவனோட இது அப்படிங்கிற மாதிரி கையில் கொடுக்குறான்னா நம்ம ஹீரோயின் அவனை வச்சக்கன்னு வாங்காமல் அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடா நின்றுக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் ஜெனியோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் சாணா வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரம் பிடிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுத்துட்டாமே
பார்க்குறா. பார்த்தா ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தானே அந்த ஆக்சிடென்ட் நடக்க போகுது, கண்டிப்பாக அது நடக்கூடாது, ஜெனியை வந்து கிட்னாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இவன் ஏதோ காலேஜில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கா போல இருக்குது, அதுக்காக இவளுக்கு எல்லாரும் பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவுமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அவனை ஜெனி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் நான் நாளைக்கு அமெரிக்கா போகிறேன், போயிட்டு 2 வருஷம் கழிச்சு தான் வருவேன், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ வந்துடுவீல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்து நம்ம ஹீரோயின் மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரி சரி நம்ம 2 பேரும் ஏதாவது ரெஸ்டாரண்ட் போகலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த வெஸ்டர்ன் சிட்டிக்கு போகிறாங்க போல இருக்குது. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் ஐயோ எங்கே வேணாலும் போங்க, வெஸ்டர்ன் சிட்டிக்கு மட்டும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே ஜெனி கேட்குறா யார் சான் இது உனக்கு தெரிஞ்ச பொண்ணாண்டு. அவனை மேலே கீழே பார்த்துட்டு ஓ ஒருவேளை என்னோட கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், தெரியலை என்னன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினும் சொல்கிறான் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஆனால் அந்த இடத்துக்கு மட்டும் போகாதீங்க, ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போ கூட்டமாக இருக்குதான், ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்கும், இப்போ போய் மாட்டிக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு சாக் புக்கு சொன்னோன்னா அவங்கெல்லாம் ஓ அப்படியே சரி சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினை பாவம் இங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்கா, தயவுசெய்து நீங்கள் அந்த இடத்துக்கு மட்டும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அங்கே தான் வந்து இவளை கடத்த போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. ஆனால் நம்ம ஹீரோவும் சென்னியும் போயிட்டு இருக்காங்க. அப்போ சென்னியும் கேட்குறா என்ன நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் போவோமான்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ யோசனை பண்ணி பார்த்துட்டு இல்லை வேண்டாம், அங்கேயெல்லாம் போக வேண்டாம், அங்கே ரஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, நம்ம இங்கேயே பக்கத்துலேயே நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ ஓ அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா அவள் சிஸ்டர் கால் பண்ணுறா போல இருக்குது. ஆனால் ஜெனியும் பேசிட்டு ஐயோ சிஸ்டருக்கு ஏதோ கால் அடிபட்டுருக்கான், அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்காலாம், நம்ம அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்காளா. பார்த்தா இங்கே அம்மாவும் பொண்ணு, அதாவது இவ ஜெனியோட ஸ்டெப் மதர் போல இருக்குது. ஜெனி வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போகிறா, அவள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா, பேரும் புகழும் சொத்து எல்லாம் அவளுக்கு தான், அதனால அவளை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளை இங்கே வர வைக்கிறதுக்காகத்தான் அந்த அவளோட சிஸ்டர் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கா போல இருக்குது. ஆனால் ஜெனியும் பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு உன் காலுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஒன்று நடந்து வரும்போது அப்படி ஸ்லிப் ஆகிடுச்சு, என்னால் நடக்கவே முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஓ அப்படியே அப்போவா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். ஐயோ ஹாஸ்பிட்டலாம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும், ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே ஜெனி நம்ம ஹீரோவை பார்த்து இருக்கா சாப்பாடு வாங்கிட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா வாங்கிட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோ இந்த பக்கம் போனோன்னா மறுபடியும் ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, நீ பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் போய் அந்த மில்க் வாங்கிட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஜெனி சரி சரி நான் வாங்கிட்டு வரேன், இங்கேயே வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். உடனே ஜெனியோட சிஸ்டர் ஜூலியும் பார்க்குறா உன்னை வெளியே எப்படியாவது அனுப்புன்னு, இன்றைக்கி நான் நினச்ச காரியம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் அப்போ தான் அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருக்காளா. பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்துட்டா நீ என்ன இந்த பக்கம், நான் தான் சொன்னல இங்கே வர வேண்டான்னு, திரும்ப எதுக்காக நீ இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கும் உண்மை புரியாமல் எதுக்கு இந்த பொண்ணு திரும்ப வந்து தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் எங்கே ஜெனி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாளா. அதுக்கு நம்ம ஹீரோ அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காண்டா, ஐயோ சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி அவனை கூட்டிகிட்டு இவ்வளோ ஓடி வரா. இந்த ஜெனி மில்க் வாங்குறதுக்காக வெளியே வரலாம். அப்போ அதே மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிற ஆளுக்கு வந்து ஜெனி அப்படி மயக்க மருந்து கொடுத்து கடத்திட்டு போயிடறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான், பார்த்தா அக்காவையும் காணோம் தங்கச்சியும் காணோம், இங்கே தானே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் தேடிக்கிட்டு இருக்கான். சரி அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கு கால் பண்ணி பார்த்தா ஃபோன் வேறு சுவிச் ஆஃப்னு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினா ப்ளீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்போலாம் தேடிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை, எனக்கு தெரியும் அவன் இருக்கிற இடம், சீக்கிரம் அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஆனால் ஹீரோ நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, அப்பெல்லாம் எதுவும் நடத்திருக்காது, நீ பேசாமல் உளறதாண்டே, இல்லை வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னா. நம்ம ஹீரோவும் தேடிக்கிட்டு வரானா. அதுக்குள்ளே அதே மாதிரி ஜெனியை வந்து கட்டிப்பட்டு வச்சுருக்காங்க. அவங்களும் பாவம் அடிச்சு துன்புறுத்தணும்னா இவ்வளோ சொல்கிறான், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் சொல்லுங்கள் நான் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. உன் பணமெல்லாம் யாருக்கு வேணும், அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட இவங்க தப்பாக நடக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்தவங்க நம்ம ஹீரோ அவங்க மேலே வந்து பாக்ஸை தூக்கி போட்டுட்டு ஓரளவு முடிஞ்சளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுமே அந்த பொண்ணை வந்து கட்டெல்லாம் அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. அவளோட நம்ம ஹீரோ அந்த 2 பேரையும் நல்லா அடிச்சு போட்டோன்னா அவங்களும் அப்படி பயந்து குழுந்து கிடக்குறாங்களா. ஆனால் ஜெனியும் ஓடி வந்து நம்ம ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஐயோ நான் ரொம்ப பயந்துட்டு நல்லா வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் நம்ம ஹீரோவை குத்த வந்தோன்னே நம்ம ஹீரோயின் ஓடி போய் டக்குன்னு அந்த கத்தியை போய் பிடிச்சிடாலா. பார்த்தா நம்ம ஹீரோயின் கையிலேருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க வந்து நம்ம ஹீரோயினை வந்து கழுத்தில் கத்தி வச்சுட்டாங்க. ஒழுங்காக அந்த ஜெனியை விட்டுட்டு இல்லாட்டி நான் இவளை வந்து குத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இன்னும் அவங்களும் ஆமாம்மா எங்கள் ஆளுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, இப்போ நீங்கள் 3 பேருமே தப்பிக்க முடியாது, பேசாமல் ஜெனியை மட்டும் விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் போயிருங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோனா அந்த மாதிரிலாம் நீ எதுவுமே பண்ணிடாத ப்ளீஸ், நீ எப்படியா ஜெனியை கூட்டிட்டு இங்கேருந்து போய் என்னை பற்றி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி கத்துறா. அப்போ ஜெனியும் பயப்படுறா. ஐயோ வாச்சா நம்ம இங்கேருந்து போயிடலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் அவள் ரொம்ப கம்பல் பண்ணோன்னா நம்ம ஹீரோவும் சரிஞ்சுட்டு ஜெனியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போனோன்னா அவ்வளோத்தான் இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அடிப்பாவி தேவையில்லாமல் நீங்கள் வந்து தரலையிட்டு அந்த பொண்ணு அப்படி ஓட வச்சுட்டேன்னு சொல்லிட்டு கத்தியை வாங்கி நம்ம ஹீரோயின் அப்படி குத்த போகிற நேரத்தில் டக்குன்னு வந்து நான் சான் வந்து அந்த கத்தியை பிடிச்சிடான். நம்ம ஹீரோயின் நம்ம இதோட செத்தண்டா அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு முழிச்சு பார்க்குறா. பார்த்தா சான் நிற்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வருது. பரவாயில்ல இவன் என்னை வந்து காப்பாற்ற வந்துட்டான்,
வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஓரளவு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ கையில அப்படியே கத்தி கட் பண்ணி ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. ஜென்னி பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ உன் கையில் காயம் பட்டிருக்குண்டு. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துக்கிட்டே இருக்காளா. சொல்கிறான் ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது, நம்மளை காப்பாற்ற போய் இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா 4-5 பேர் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ முடிஞ்சளவு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ குத்துறதுக்காக ஒருத்த கத்தியை கொண்டுட்டு வந்தோன்னே நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி வராச்சான்னு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த கத்தி குத்து நம்ம ஹீரோயின் முதுகில் விழுந்துருது. நம்ம ஹீரோ அப்படி மேலே சாஞ்ச மாதிரி சாணி எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், உனக்காகத்தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் மயங்கி விழுந்துறான். நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை, யார் எதுக்காக வந்து நம்மளை அப்படி காப்பாற்றினான்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னே ஆனால் ஜெனி வரா. சேன் உனக்கு ஒன்றும் இல்லை, கையில் பெருசாக காயம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை பார்க்க போகிறான்னா. ஆனால் இவன் என்னது நீ அவளை பார்க்க போறியா, என்ன திடீர்னு அவன் மேலே உனக்கு அக்கறை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆனால் சேனு தைச்சா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளை காப்பாற்றினால அதுக்காகத்தான், சரிவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இங்கே என்னடா அந்த ஜெனியோட சிஸ்டரும் ஸ்டெப் மதரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவ யாரு, திடீர்னு அந்த பொண்ணு எதுக்காக வந்து இந்த ஜெனியை காப்பாற்றினா, இன்னைக்கு நம்ம பிளானே சொதப்பிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவள் தானே, அவளை கொல்லணும், நம்மளோட பிளான் எப்படி அவளுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக அந்த ஜெனியோட சிஸ்டரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காளா. அப்போதான் நம்ம ஹீரோனோட அம்மா வெளியில் போனோன்னா இதுதான் சாக்கு, இனிமே இவளை விடக்கூடாது, இவளை கொலை பண்ணாதான் அடுத்தது என்னோட சிஸ்டரை கொலை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆள் எவ்வளோ இருக்குது. அவங்களும் வந்து நம்ம ஹீரோயினை வந்து கொலை பண்ணுறதுக்காக வராங்களா. நம்ம ஹீரோயின் நல்ல கண் முழிச்சிடா, அவங்களோட போராடிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்கள ட்ரக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து நம்ம ஹீரோயின் வாயில் ஊற்றி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. இவங்களே நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா மார்னிங் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்காம போயிட்டான்ல, அதனால இவன் எதுக்காக நம்மளை காப்பாற்றினா அப்படிங்கிற கேட்குறதுக்காக இவனும் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பானா. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஓடி வந்து நம்ம ஹீரோ மேலேயே விழுந்தவ எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் என்னை சேவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணோன்னா உடனே வந்து இவ்வளோ துரத்திட்டு வந்த ஆட்களும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்களும் பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. நம்ம ஹீரோவை உனக்கு என்னாச்சு சிஸ்டர், நீ சீக்கிரம் காரில் ஏறு அப்படிங்கிற மாதிரி காரில் உட்கார வைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு அப்படி கிஸ் கொடுக்குறாளா. ஆனால் நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ யார், நீ எதுக்காக என்னை காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் அவனோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. ஆனால் இவனுக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, நீ என்னோட ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஓரளவு நம்ம ஹீரோயினை சுதாரிச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், நான் உன்னை இப்போ ஹக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இவளை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே அவளை படுக்க வச்சுட்டு டாக்டரையும் கூப்பிட்டுட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் போல இருக்குது. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து மெடிசன் கொடுத்துருக்கோம் பார்த்துக்குறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு நிற்கிறான். டாக்டர் அங்கேருந்து போனோன்னா அதோட நம்ம ஹீரோ உட்காந்து யோசனை பண்ணி பார்க்குறான், இந்த பொண்ணு யார், எதுக்கு திடீர்னு என் லைஃப்பில் வந்தால் இவன் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாலும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து அவன் உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா. அதுக்கு மறுபடியும் நம்ம ஹீரோயின் நீ என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். இங்கே என்னடா நம்ம ஹீரோட பாட்டிமா வந்து புத்தாட்டை வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பேரனுக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணால் அவன் மனசு மாற்று, நல்ல பொண்ணாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மேனேஜர் ஓடி வராரு. அம்மாமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் பேரன் வந்து இன்றைக்கி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி. ரூமில் இருக்கிற ஃபுட்டேஜெலாம் இவங்களுக்கு எப்படி தான் கிடைக்குதோ தெரியல. இதை பார்த்த பாட்டிமாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே மீடியாவில் சொல்லி இந்த பணத்தை என் பேரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாரா. பார்த்தா இது நியூஸில் வருது போல் இருக்குது. உடனே அந்த ஜெனியோட சிஸ்டரும் வந்து சிஸ்டர் உனக்கு ஒன்று தெரியுமா, இங்கே பாரு நியூஸ் பாரு அப்படிங்கிற மாதிரி காட்டினோன்னா இவளும் பார்க்குறா. பார்த்தா சான் குரூப்போட சிஓ வந்து சானோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க தான். இன்றைக்கி அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில ஃபோட்டோலாம் காட்டினோன்னா இதை பார்த்தோன்னா அவளை டென்ஷன் ஆகிறா. என்னது இவ தான் தேவையில்லாமல் என் லைஃப்பில் வந்து நுழைஞ்சிக்கிட்டு சானை வளைக்க பார்க்குறாளா அப்படிங்கிற மாதிரி கோவமாக இவளும் அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கலாம். அதோட இங்கே நம்ம ஹீரோனோட குளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் கதவை தந்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, என்ன இன்னும் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி சர்வசாதாரணமாக கேட்குறாளா. ஆனால் இதை பார்த்தா அவனு அடி என்னடி நீ இப்படி ரெண்டுக்கிட்டு இருக்கான், நான் குளிச்சுட்டு நிற்கிறேன், அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்க மேலேயாங்கிட்டேன்னா இதில் வெக்கத்துக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் பாஸ்ட்டில் இருக்கிறதே மறந்துட்டா போல இருக்குது. இதை பார்த்தா அவனா டென்ஷன் ஆகிறான். நீ பாத்ரூம் மட்டும் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வெளியே பிடிச்சி தள்ளணுன்னே ஆனால் இவளை என்னாச்சு இவருக்கு எதுக்கு திடீர்னாப்புல இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அப்போ தான் யாரோ டோரை தட்டுற மாதிரி இருக்குது. யாருடா இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறா. பார்த்தா ஜெனியும் அவங்க சிஸ்டர் நிற்கிறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்த பிறகு தான் நம்ம ஹீரோயினுக்கு சுயநினைவு வந்த மாதிரி, ஐயோ ஆமாம்ல நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட்லாம் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன், நான் பட்டு ஏதோ பண்ணிட்டேன், ஐயோ இந்த பொண்ணு வரை இப்போ வந்திருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஒளிவோமான்னு ஓடிட்டு
கடைசியில் ஒழிய முடியாதுப்பா இப்படியே உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு பெட்டிலே அவள் உட்காந்துறாளா. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரான். யாரும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க, திறக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் வந்து கதவை திறந்தோன்னா ஜெனியை எதுவுமே சொல்லாமல் தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கிட்டு இங்கிட்டு வந்து பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அவளுக்கு செம்ம காண்டாயிருது. அப்போ அந்த ஜெனியோட சிஸ்டர் சீலாம் வந்து என்ன தைரியம் தான் எங்கள் மாமா வளைச்சு போட பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணத்தில் அரைஞ்சோன்னா ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்துடுது. யார் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தில் பார்த்து ஓங்கி வரைஞ்சோன்னா இதை பார்த்தா ஜெனி கோவம் வந்துடுது. என்ன தைரியம் தான் நீ என்னோட சிஸ்டர் அடிக்குவான்ட்டு அவள் திரும்ப அடிச்சோன்னா நம்ம ஹீரோ ஏன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆள் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா அவ்வளோதான் ஜெனி கோப்புறா. என்ன தைரியம் தான் அந்த பொண்ணை நீ கூட்டிகிட்டு வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருப்பான்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, ஐயோ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், நான் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா என்னது காப்பாற்றி கொண்டு வந்துக்கிறியா, நியூஸில் என்னண்டா இவ தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இவ்வளோத்தான் நீ மேரேஜ் பண்ணிக்க போகிறாண்டா அது எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இங்கே ஜாலியாக இருக்கீங்களா, இந்த பொண்ணு வந்ததுலேருந்து நல்லா மாறிட்டீல, நீ மயக்கிறதுக்கு தான் வேணும்னாலும் எனக்கு கடத்துற மாதிரி கடத்தி வச்சுட்டு நீனே ஒரு நாடகம் போட்டு இப்போ நல்ல மாதிரி நடித்து கடைசியில் இப்போ சேனை நீ வளைச்சி போட்டுட்டில அப்படிங்கிற மாதிரி சென்னி சொன்னோன்னா ஆனால் நம்ம ஹீரோ ஐயோ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அப்படிலாம் இல்லை, உன்னை கடத்தினவன் தான் இந்த பொண்ணையும் கடத்துறதுக்காக வந்தானா, நான் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓ அப்படியே நேற்று நைட்டு நீங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்கன்னு பார்த்தீங்களா, இதெல்லாம் நியூஸில் வருது, இதுக்கப்புறம் எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் கோச்சிட்டாங்கன்ட்டு போகிறோன்னா ஆனால் நம்ம ஹீரோ ஐயோ நெல்லுன்னு கத்திக்கிட்டு போகிறான்னா நம்ம ஹீரோனா பாவம் எதுவுமே சொல்ல முடியாமல் அவளும் 2 வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோ எவ்வளோ சமாதானப்படுத்துகிறா அந்த ஜெனி. ஆனால் அவளோ ரொம்ப கோவமாக இருக்கா. இவனும் சொல்கிறான் ப்ளீஸ் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, அவள் யாரோ நான் யாரோ, நீ ஏன் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னைய தானே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்னை பற்றி தெரியாதா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஜெனியும் சொல்கிறான் நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவனோட கேரக்டர்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்கள் பாட்டி வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீ அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறான்ட்டு, நான் எப்படி இனிமேல் உன்னை நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனியும் சொன்னேன்னா அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான் இல்லை நிச்சயமாக நான் உன்னைய தான் லவ் பண்ணுறேன், உன்னைய தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பாட்டிக்கு எதுவும் தெரியாது அதனால தான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, இரு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே நிற்கிறாளா. உடனே ஓடி வந்து ஏய் நீ கொஞ்சம் வா வந்து நீ இவள்கிட்ட சொல்லு எல்லா உண்மையும், எனக்கு எந்த உறவும் இல்லை, நான் அன்றைக்கி யதார்த்தமாக தான் பார்த்தேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆமாம் எனக்கு எந்த உறவு தான் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் ஆமாம் இவன் யாரா நான் யாரா, கண்டிப்பாக எனக்கு எந்த உறவுமே இல்லை, இவனே என்னை வந்து லவ் பண்ணுறான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட நான் கண்டிப்பாக இவரை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரியாக நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். எதுக்காக இந்த பொண்ணோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது, எனக்கே அப்படியே மனசு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசனை பண்ணிட்டு இருந்தோன்னா ஆனால் ஜெனி ஓ அப்படியே உங்கள் 2 பேருக்கு ஒன்றுமே இல்லை, அப்போனா நீ காலேஜில் போய் எல்லாத்துக்கு முன்னாடி நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா சொல்லிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறாலாம். அதுக்கு நம்ம ஹீரோ சந்தோஷமாக பாரு அவளுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு இப்போ தான் நம்புறியா வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்ட சொல்கிறா காலேஜுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கேளுங்க கண்டிப்பாக எனக்கும் சானுக்கும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து ஃபோனில் அப்படியே லைவாக போயிட்டு இருக்குது. அப்போ தான் பாட்டிமாவும் அங்கே வராங்களா. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா என்னையும் பற்றி சேனை பற்றி ஏதோ வதந்திலாம் வந்துக்கிட்டு இருக்குது, கண்டிப்பாக நான் இவரை மேரேஜ் பண்ணிக்க போகிறதில்ல, நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ நீ நம்புறியா, இப்போ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டிமாவும் வந்துடுறாங்க. வந்தவங்க இல்லை வயசு தான் என் பேரனை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இது கேட்ட வந்த ஜெனிக்கு கோவம் வந்துடுது. பாட்டிமா நானும் உங்கள் பேரனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனை பாட்டிமாவும் சொல்கிறாங்க உன்னை மாதிரி பொண்ணெல்லாம் என் பேரனை வந்து நிச்சயமாக மேரேஜ் பண்ணிக்க விட மாட்டேன், நீ ரொம்ப அரகண்டு திமிர் பிடிச்சவா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவளை தான் இது கேட்டு அவளுக்கு கோவம் வருது. இந்த மாதிரி வயசு மாதிரி நல்ல ஒரு பொண்ணை தான் கண்டிப்பாக என் பேரனுக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டிமாவும் சொன்னோன்னா அவளை தான் இதை கேட்டு ஜெனி அங்கேருந்து கோவமாக அங்கேருந்து போய்கிட்டு இருக்காளா. ஆனால் நம்ம ஹீரோ எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுக்காக இப்படி கோச்சிட்டு போகிறாண்ட பற்றி அவங்க பாட்டிமா எப்படிலாம் பேசுகிறாங்க, இவங்க எப்படி நம்ம மேரேஜுக்கு ஒத்துக்குவாங்கன்னு அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ இதுக்கு கவலைப்படுறாண்ட போதும் இதுக்கு மேலே நீ சமாளிக்கவே வேண்டாம், நீ நானும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், உங்கள் பாட்டிமா சொன்னபடியே நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு, இனிமேல் எனக்கும் உனக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொன்னா அவ்வளோ தான் இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே நொறுங்கி போயிடான். ஜெனி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா இனிமேல் நான் உன்னை பார்க்க வரும்ல, இனிமேல் நீ என்னை பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடான். பாவம் நம்ம ஹீரோ ரொம்ப கவலையோட நின்றுக்கிட்டு இருக்கான். இப்படியே சில நாட்கள் போது போல இருக்குது. அதோட நம்ம ஹீரோயின் வந்து பாட்டிமாவை மீட் பண்ண வந்துக்கிறா. அதாவது அவன் வந்து இந்த என்கேஜ்மெண்ட்லாம் வேண்டாம் ப்ளீஸ், உங்கள் பேரன் யாரை லவ் பண்ணுறானோ அவனே மேரேஜ் பண்ணி வைங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ளே வரானா. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது.
எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, ஒன்றுமே தெரியாத மாதிரி என் லைஃப்பில் வந்துட்டு இப்போ எனக்கும் ஜென்னிக்கும் சண்டை வந்துருச்சு. இப்போ ஜென்னி வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. இப்போ நான் அவளை நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். இப்போ உனக்கு சந்தோஷமாக நீ என் பாட்டிமாவை எப்படியோ வளைச்சி போட்டுட்டில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பு தப்பு பேசணுன்னா நான் அவங்க பாட்டிமாவோடே என்னடா பேசுகிற, ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுகிறா, நீ இப்படிலாம் பேசுகிற ஆளை கிடையாதுன்ட்டு. போதும் பாட்டிமா, உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவள் நல்லாவே உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. சொல்லுடி, நீ இதுக்காக தானே நீ வந்தா, இப்போ உனக்கு நிம்மதியாடி. ஆனால் நான் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன். நிச்சயமாக எங்கள் பாட்டிமா ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிற என்கேஜ்மெண்ட் நடக்கவே நடக்காது. நீ இங்கேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே நம்ம ஹீரோயின் பாட்டிமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன், ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாளா. உடனே பாட்டிமாவுக்கும் கோந்துருது. டேடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணு ஒன்று வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இங்கே வரல, இந்த மேரேஜை வந்து நிப்பாட்டுறதுக்காக வந்தா. அவள் இவ்வளோ நேரம் என் மனசை மாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு தான் இருந்தா. நீ யாரை லவ் பண்ணுறியோ அவளையே வந்து மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி தான் அவள் உனக்காக வந்து இவ்வளோ நேரம் சப்போர்ட்டாக எனக்கு பேசிக்கிட்டு இருந்தா. என் மனசை மாற்ற அவள் பார்த்துக்கிட்டு இருந்தா. நீ என்னென்னா அந்த பொண்ணு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசி அனுப்பிட்டியா. பாவம், அதுவும் இல்லாமல் வெளியில் பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு எங்கே போவா அந்த மழையில் இந்த நேரத்தில்? பாவம், எந்த ஒரு காரும் கிடைக்காது. நீ ஏன்டா அப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கா, போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அதோட வெளியே வரானா. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டே ஓடி வரா. வந்தவா அப்படி தடுமாறி கீழே விழுந்துறா ரோட்லேயே. உன்னா அப்படியே அழுகுறா. இதுதானே உனக்கு வேணும் கடவுளை, இதுக்காக தானே என்னை பாசிட்டிவ் கூட்டிகிட்டு வந்தா. இப்போ உனக்கு நிம்மதியாக நான் தான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன்ல, இருந்தாலும் ஏன் என் மேலே வந்து எல்லாரும் இப்படி பழி சுமத்துறாங்க, அவரே என்னை கடைசியில் இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிற மாதிரி வச்சுட்டில்ல, நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்காளா. பார்த்தா நம்ம ஹீரோயின் கூடையோட வரான். வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஏற்றுட்டு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறான். சரி பாட்டிமா உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நீ அதனால் வீட்டுக்கு வா, ஏன்டா இந்த நேரத்தில் வந்து எந்த டாக்ஸியும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாதிரி சுற்றி நம்ம ஹீரோவும் போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காளா. ஏன்னா நீ இப்படியே மலையிலேயே உட்காந்துக்கிட்டே இருக்க போறியா, விடிய விடிய வீட்டுக்கு வர போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறா. ஆனால் அவளால் எந்திரிக்க முடியல. காலில் வந்து சுளுக்கு பிடிச்சி போல இருக்குது. அவனை இவளும் கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவளும் நம்ம ஹீரோன் கொடையை தூக்கி போட்டுட்டு சரி ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் அதோட தோளில் அப்படி ஏறிக்கிறாளா. அவன் நம்ம ஹீரோ நான் உன்னை தப்பாக பேசிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் இந்த 7 வருஷத்தில் இப்போ தான் இவன் முத என்கிட்ட சாரி சொல்கிறான், இவனை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு வர. அதோட நம்ம ஹீரோவும் கடைசியில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடான் போல இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயினால் நடக்கவே முடியல. கால் இப்படி ரொம்ப பெயினாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தா ரூம் கதவை தட்டிட்டு உள்ளே வரான். நம்ம ஹீரோயின் காலில் அடிபட்டுருக்குல, அதுக்காக ஆயில்மெண்ட்டு தான் கொண்டு வந்துக்கிறான். அந்த அவன் காலில் வந்து அடிபட்டுருக்குல, அந்த ஆயில்மெண்ட்டை தடவு அப்படிங்கிற மாதிரி தள்ளி நின்றுக்கிட்டே அப்படி நீட்டுறானா. நம்ம ஹீரோயின் வாங்குறேன்னு சொல்லிட்டு எட்டி வர பார்த்தா கால் வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் தடுமாறி கீழே உள்ள போகிற இடத்துல நம்ம ஹீரோ சரி இரு நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கேது கால் ரொம்ப பெயினாக இருக்குதா எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காலை அப்படி தூக்கி இங்கே வலிக்குதா அங்கே வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கானா. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே அப்படியே அவனை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த நேரம் பார்த்து பாட்டிமாவும் உள்ளே வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பாட்டி இந்நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் நல்லா மழையில் நினைஞ்சிருக்கீங்களா, எதுவும் கோல்டு ஃபீவர் வந்துடக்கூடாதுல, அதுக்காக தான் உங்களுக்காக சூப் கொண்டு வந்திருக்கேன், இது 2 பேருமே குடிங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டிமா கொடுக்குறாங்க. சூப்பு கொடுக்கும்போதே தெரியுது அதில் எது விஷமத்தனம் இருக்குண்டு. ஆனால் நம்ம ஹீரோயினை சூப்பு குடிச்சிட்டு பவுலை கொடுத்தோன்னா அவங்க பாட்டிமாவும் சரி நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போனவங்க இதான் சாக்கு உடனே ரொம்ப இழுத்து போட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே லாக் பண்ணிடுறாங்க. இந்த பாட்டிமா இருக்காங்களே சரியான ஆளாக தான் இருப்பாங்க போல இருக்குது. வெளியில் என்னடா சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ முடிச்சுட்டு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காரான். ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னது திட்டிண்டு எதுக்கு எனக்கு இப்படி இவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே நம்ம ஹீரோனுக்குமே ஒரு மாதிரி கிருன்னு வருது. ஐயோ என்னாச்சு, ஏன் என்னோடய உடம்புலாம் இப்படி ஹாட்டாக இருக்குது என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு ஓரளவு புரிஞ்சிச்சு. பாட்டிமா கொடுத்த சூப்பில் ஏதோ இருக்குது பொழிஞ்சிட்டு அவனை வேகமாக கதவை தந்துட்டு வெளியே வரலான்ட்டு கதவை திறக்கிறான். பார்த்தா கதவு லாக் ஆகிருக்கு. ஐயோ பாட்டிமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா கதவு திறக்க போகிறீங்களா இல்லை ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வர வந்துட்டு என்னாச்சு எதுக்கா பாட்டிமா வந்து கதவை லாக் பண்ணியிருக்காங்க, பாட்டிமா ப்ளீஸ் கதவு திறங்க அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்னங்க பண்ண முடியும், 2 பேருமே ட்ரக்ஸ் சாப்பிட்ருக்காங்க, அதனால் ரொம்ப ஹாட்டானா நம்ம ஹீரோனுக்கு வேறு வழி இல்லை. உடனே நம்ம ஹீரோவை போய் கிஸ் பண்ணால் நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு தயங்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்த அந்த நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணிடுறாங்க. அதோட அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹீரோயினும் முழிச்சு பார்க்குறல. பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்தில் ஐயோ நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னவா சரி இது என்ன புதுசாக, நம்ம எப்போதும் இவரோட வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனாலும் இவரை இவ்வளோ க்ளோஸாக பார்க்க எவ்வளோ நாளாச்சுல, ரொம்ப வருஷம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நம்ம ஹீரோ பக்கத்தில் அப்படி வந்தவா அப்படி கிஸ் கொடுக்கலான்ட்டு வரா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் கண் முழிச்சோன்னா நம்ம ஹீரோயினோட பேந்த மாதிரி தான் முழிக்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ டக்கு நம்ம ஹீரோயினை தள்ளி மறுபடியும் அவன் கிஸ் கொடுத்துறான். என்னதே இந்த கிஸ் கொடுக்கறதுக்காகத்தானே நீ என் பக்கத்தில் வந்தா, இப்போ அவனோட ஆசை தீர்ந்துச்சா
பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோனாச்சு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வைக்கப்பட்டு அங்கேருந்து போகிறாலாம். நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம பாட்டு நம்மளுக்கு சரியான ஒரு பொண்ணாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணு அந்த அளவுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா அதுக்குள்ளேயுமாடா உன் மனசு மாறிடுச்சு. அதோட நம்ம ஹீரோயின் வெளியில் வராளா. பார்த்தா அவங்க பாட்டிமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏமா நீ அதுக்குள்ளே வந்தால் நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ல, பாவம் நேற்று நைட்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இது கேட்ட நம்ம ஹீரோக்கோ பொறையறியுது. பாட்டிமா நீ என்ன இப்போல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே, ஐயோ பாட்டி என்ன நீங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்கன்னு, நான் உண்மை தானம்மா சொன்னேன், நீ எதுக்கும் அதுக்குள்ளே வந்தால் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாண்டு. இல்லை பாட்டிமா இன்றைக்கி காலேஜ் ரியூனியன் இருக்குல்ல, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னேன்னா, ஓ அப்படியே நான் உனக்காக இன்றைக்கி நான் ஒரு சூப்பர் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், நீ அதை போட்டுட்டு போமா உன் காலேஜுக்குன்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் சரி பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வர. உண்மையில அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம ஹீரோயின் ரொம்ப தேவாத மாதிரி தான் இருக்கா. நம்ம ஹீரோமே பார்த்து அசந்தமாக அப்படி கை கொடுக்க. ஆனால் அவங்க பாட்டிமா என்னடா கை கொடுத்துக்கிட்டு இருக்கா, நீ போய் கார் எடு, நான் என் பேத்தியை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோன்னு நம்ம ஹீரோவுக்கு சப்புன்னு ஆயிடுது. சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் காலேஜுக்கு போகிறதுக்காக கார் எடுத்துகிட்டு வந்து நிற்க நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ ஒன்றா சேர்ந்து காலேஜுக்கு போகிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஒன்றா வரதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்களாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஏன் என்னது இவன் திட்டிட்டு இவ்வளோ கூட்டிகிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி. அங்கே அந்த ஜெனி பொண்ணுமே இருக்காளா, அவளுமே பார்த்துட்டு கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கவே இல்லை, என்ன நீ அதுக்குள்ளே மனசு மாறிட்டா இவ கூட வரா அப்படிங்கிற மாதிரி அவளுமே பார்த்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் அங்கே வந்து யாரோ ஒருத்தன் அவனை பிரின்ஸிபல் பார்க்க கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி நீ இங்கே ஏறி நான் அந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேட்டு போகிறான்னா. அவன் போனப்பறம் என்ன மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோனை தப்பாக பேசுகிறதும் புல்லிங் பண்ணுறதான வேலை, அதே மாதிரி தான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நல்லா பதிலடி கொடுக்குறாளா. உடனே அந்த ஜெனியோட சிஸ்டருக்கும் வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துடான். வந்தவன் கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தேவையில்லாமல் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்காண்டு. அதுக்கு ஜெனீஸ்வரா இப்போ என்னோட சிஸ்டர் என்ன தப்பாக சொல்லிட்டா, உன்னை மயக்கிறதுக்காகத்தான் இவன் எங்கேருந்தா வந்திருக்கா, ஆனால் உனக்கு அதெல்லாம் புரியவே இல்லை, நான் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் இவளால் பண்ண முடியுமா, அதாவது உனக்கு பியானோன்னா ரொம்ப பிடிக்கும்ல, எங்கே இவளால் வந்து அந்த பியானோ ப்ளே பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனா நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் போய் உட்காந்து ப்ளே பண்ணுறாளா. ஆனால் அங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் அதிசயமாக இருக்குது. அங்கே உள்ள கேர்ள்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவ ஒரு நாளுமே பியானோ வந்து வாசித்து நம்ம பார்க்கவே இல்லை, எப்படி இது அவளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோனா அப்படியே மனசு நினச்சிக்கிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோக்கு பியானோட ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, இவனுக்காகவே வந்து கத்திருப்பா போல இருக்குது, அதாவது ஃபியூச்சரில். இப்போ அது வந்து எனக்கு ஃபாஸ்ட்டில் வந்து ரொம்பவே உதவுது அப்படிங்கிற மாதிரி இவளும் வாசிக்கிறாளா. எல்லாருமே அதோட கிளாப் பண்ணுறாங்க. அதோட நம்ம ஹீரோயினும் டெரஸில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காளா. அப்போ பார்த்தா அங்கேயும் மறுபடியும் எல்லா கேர்ள்ஸும் வந்துடுறாங்க. வந்தவங்க நம்ம ஹீரோயின் போட்டுக்கிற ட்ரெஸ் வந்து இந்த ஜெனி தான் வாங்கலான்னு இருந்திருப்பா போல இருக்குது. ஆனால் அவங்க பாட்டியோட மேனேஜர் வந்து இந்த டபுள் மடங்கு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருப்பார் போல இருக்குது. அதனால அந்த ஜெனியோட சிஸ்டர்னு சொல்லலாம், இந்த ட்ரெஸ் வந்து என்னோட சிஸ்டர் தான் வாங்கலான் இருந்தாங்க, ஆனால் அந்த பட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. என்ன நீ இந்த கையில் வந்து பட்டையும் மயக்கி வச்சிருக்கா, அந்த கையில் சாணையும் மயக்கி வச்சிருக்கியான்னு சொன்னா இதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுக்கும் வந்துதான். உடனே அந்த ஜெனியோட சிஸ்டர் கண்ணத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சனா அதுக்கு ஜெனி வந்து நம்ம ஹீரோயின் கண்ணத்தில் பார்த்து அரைஞ்சிட்டு என் தங்கச்சி சொன்னதில் என்ன தப்பு, உண்மைதானே, இது நான் எனக்காக வாங்கின ட்ரெஸ்ஸு, ஆனால் டபுள் மடங்கு காசு கொடுத்து அந்த பட்டு வாங்கிட்டு வந்தாரு, நீ நல்லா தான் மயக்கி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினா எதுவுமே சொல்லாமல் அப்படி அமைதியாக இருக்கா. அதுக்கு எல்லாரும் வந்து இந்த ட்ரெஸ்ஸை நீ கலட்டிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை வந்து இப்படி வளர்க்குறாங்களா. பார்த்தா அதில் அப்படியே நம்ம ஹீரோ கிஸ் கொடுத்த காயமா என்னமோ இருக்கு போல இருக்குது. பார்த்தீங்களா இவ கூட தங்கிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பாக பேசிட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. பார்த்தா எல்லாருமே வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ வந்து சீனியர்லாம் வந்து ஒரு பொண்ணை வந்து புல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயினை தேடி பார்த்துட்டு அப்போ தான் ஃபோனை பார்க்குறான்னா. பார்த்தா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வேகமாக அந்த டெரஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கானா. உடனே அந்த ஜெனியோட சிஸ்டர், நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு திமுரு, இதனால தான் எங்கள் மாமாவை நீ வளைச்சி போட்டுக்கிட்டா உன் அழகை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆசிட் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்தாலும் நம்ம ஹீரோயின் இப்படி பயந்துடா. இந்த ஆசிட்டை உன் மேலே இப்போ நான் ஊற்ற போகிறேன், நீ என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே ஊற்ற போகிற நேரத்தில் நம்ம ஹீரோயின் நல்ல வந்து டக்குன்னு தள்ளி விட்டுறான். இருந்தாலுமே அந்த ஆசிட் வந்து நம்ம ஹீரோ கீழே லைட்டாக பட்டுருது. அதோட அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட ஆட்களும் வந்துடுறாங்களா. வந்தவங்க அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் இப்படி சுற்றி வளைச்சிட்டாங்க. இங்கே என்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவீங்க, இந்த பெண்கள் யாரையும் சும்மா விடக்கூடாது, எல்லாத்துக்கும் சரியான பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜெனியோட சிஸ்டர் கணத்துலேயும் ஓங்கி பார்த்து நம்ம ஹீரோ அரைஞ்சிடானா. ஆனால் ஜெனி வந்து இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டா, என் தங்கச்சியை அடிக்கிறீங்க, அது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய இது இல்லை, இது லைட்டான இதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ இதுக்கு மேலே நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா பெண்ணையும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் அவங்களாம் கத்துறாங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டேங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ யாரையும் சும்மா விடாதீங்க, ஆனால் அந்த ஜெனியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பெண்களுக்கும் நல்லா பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறானா. இது கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னது ஜெனியை மட்டும் இவன் ஸ்பெஷலாக வந்து கவனிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கான்.
ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜெனியே அங்கே நின்று அப்படியே அழுதுகிட்டு இருக்கா, நீ என்னை மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கானா. அப்போ டாக்டர் நம்ம ஹீரோட கையை பார்த்துட்டு, ஐயோ உங்கள் கையிலையும் காயமாக இருக்குது, சீக்கிரம் மருந்து போடுங்கன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண காயம்தான், இது போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாட்டிமாக்கும் தெரிஞ்சு வந்துடுறாங்க போல இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஐயோ உனக்கு என்னாச்சு, உன்னை யார் புல்லிங் பண்ணால் சொல்லு, அவங்கள இப்போவே நான் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோனா யோசனை பண்ணிட்டு, அது வந்து பாட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். வந்தவன் கண்ணை காட்டுறான், ப்ளீஸ் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோயின் அப்படியே வாய முடிகிற. அப்போ தான் கையை பார்க்குற, கையில் காயமாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோவா அதை காயத்தை வந்து அப்படி மறைச்சிக்கிட்டு அப்படி நிற்கிறான். ஆனால் பாட்டிமா சொல்கிறாங்க, யாரோட என் பேத்தியை வந்து புல்லிங் பண்ணுது, சும்மா விடக்கூடாதடா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஐயோ பாட்டி அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலை பாட்டி, ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை தான், அதில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு விடுங்க, இது ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அதோட எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது, என் மேலே மட்டும் அந்த ஆசிட் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கா, ஆனால் இந்த அளவுக்கு ஜென்னி பண்ணியிருக்கா, ஆனால் நீங்கள் அவளை காப்பாற்ற நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கோபத்தில் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்களா. உன்னை பாட்டியும் சரி சரி இவளை நல்லபடியாக பார்த்துக்க, எங்கேயும் போயிடாத, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அப்பாடி போயிட்டாங்கப்பா, பாட்டிமாக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்ம ஹீரோயினை பார்த்து, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கில்ல, உனக்கு எதுவும் காயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. நம்ம ஹீரோயினுக்கோ நம்ம ஹீரோ மேலே செம்ம கடுப்பு. ஆனால் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் படுத்துங்கிற மாதிரி அப்படி தூங்குறாளா. நீ இப்போவும் சரி அப்பவும் சரி, ஆக மொத்தம் உன் மனசில் ஜெனி மட்டும் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கோவம். இங்கே ஜெனி வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மா ஸ்டெப் மதர் கத்துறாங்க. என்ன தைரியம் தான் சான் வந்து என்னோட பொண்ணை வந்து அப்படி அடிச்சிருப்பா, நீனும் அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்களா. அதுக்கு ஜெனி இதில் என் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கத்துறாங்க, போது நீ வாய முடி, தேவையில்லாமல் சானோட பழவரான், அவனை நான் லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் உன்னோட வாய்ப்பு எல்லாத்தையும் நீ தவற விட்டுட்டா, நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், பேசாமல் நீ அமெரிக்காவுக்கு கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் கத்துனா. அதுக்கு ஜெனியாக சொல்லிடுறான், இல்லை இல்லை நான் எங்கேயும் போகலை, நான் விட்ட வாய்ப்பு எல்லாத்தையும் நான் திரும்ப கொண்டு வருவேன், கண்டிப்பாக அந்த சானை வந்து நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், சான் எனக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட இங்கே நம்ம ஹீரோனா ஒரு 4-5 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தது போர் அடிக்குது, இங்கேருந்து கிளம்பலாம் ப்ளீஸ் சார், எனக்கு வந்து இது சைன் மட்டும் போட்டு கொடுங்களா அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட சைன் கேட்டு வராலாம். அப்போ தான் அவர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, வயசு நீயா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, உன்னை இவளும் பார்த்துட்டு, சீனியர் நீங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, பார்த்து எத்தனை வருஷமாச்சு அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஹீரோயின் டாக்டரும் ஒரே கிராமத்தில் உள்ளவங்க போல இருக்குது. நான் உன்னை சின்ன பொண்ணாக பார்த்தேன், அதுக்குள்ளே நீ இவ்வளோ பெரிய பொண்ணாக ஆயிருக்கா, என்னால் நம்பவே முடிஞ்சிட்டு. ஆமாம் என்ன உனக்கு அடிபட்டு இருக்குது, நீயே அதுக்குள்ளே கிளம்புறா, இன்னும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரா. அதுக்கு நம்ம ஹீரோனா, இல்லை இல்லை ரொம்ப போர் அடிக்குது ப்ளீஸ், எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் சைன் மட்டும் பண்ணி கொடுங்க, நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ரெஞ்சிடணும்னா அந்த டாக்டரும் சரி சரி உனக்கு சைன் பண்ணி தரேன், ஆனால் நீ வீட்டில் இருந்தாலும் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்தனா. நம்ம ஹீரோனா, இது போதும், ஆனால் நீங்கள் எனக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா, அதனால நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன், இன்றைக்கி ஈவினிங் நம்ம 2 பேரும் டின்னருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடா போல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோ பாவம் பொக்கையோட வந்து நம்ம ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நர்ஸ் சொல்கிறாங்களா. நம்ம ஹீரோவுக்கு என்னது அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாளா, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் எதுக்காக இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவனுமே குழப்பத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கானா. இங்கே என்னடா நம்ம ஹீரோயினா அந்த டாக்டரோட ஒன்றா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இதை யாரோ ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்கிறான், இவன் யார் என்ன இவன் எதுக்காக இப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கிறான்னு தெரியல. அதோட நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவா என்னாச்சு இவளுக்கு கொஞ்சம் நாளாகவே இவளை காணமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்போ தான் கவனிக்கிறான். பார்த்தா ரெஸ்டாரண்ட்டு டாக்டரும் இவங்களும் ஒன்றா பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்களா. 2 பேரும் ரொம்ப சகஜமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கும் செம்ம காண்டாகுது. இதுக்கு முன்னாடி இவன் என்னட்ட இந்த மாதிரி சந்தோஷமாக பேசி சிரிச்சதே இல்லை, இப்போ யார் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் கார்லேருந்து இறங்குறான்னா அதை நம்ம ஹீரோயின் கவனிச்சிரா. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எதுவுமே வெளியில் கட்டாமல் அப்படியே அமைதியாக இருந்தோன்னா நம்ம ஹீரோமே எதுவுமே கட்டாமல் கோவத்துலேயே அப்படி போய் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கானா. அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த ஜெனி வந்தவன் நம்ம ஹீரோவை பார்த்து, சாரி எனக்கு தெரியாமல் ஏதோ தப்பு நடந்துச்சு, நானும் ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ எதுக்கு என்னட்ட மன்னிப்பு கேட்குறா, நீ மன்னிப்பு கேட்குறாண்டா இப்போ வயசுட்டு தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு ஜெனி, நான் கண்டிப்பாக அவளை பார்த்தா கேட்குறேன், அதுவும் இல்லாமல் எனக்கு போட்டி இருக்குது, அதுக்காக நான் ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னேன்னா. ஓ அப்படியா, சரி சரி போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கானா. அப்போ நம்ம ஹீரோயின்மே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோவை பார்க்க. ஆனால் இதை ஜென்னி பார்த்துட்டா. நம்ம ஹீரோ வர பார்த்துட்டு டக்கு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறான். நான் போகிறேன்ல, எனக்கு ஒரு ஹக் பண்ணி விஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறானா. ஆனால் இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினை தப்பாக புரிஞ்சுக்கிறா. ஓஹோ நீங்கள் மறுபடியும் ஒன்றா க்ளோஸ் ஆகிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இவ கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடா. இதெல்லாம் ஜென்னி பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. சாணி எனக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அநேகமாக காலேஜில் உள்ள கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்றா
போகிறாளா என்னன்னு தெரியல. அப்போ நம்ம ஹீரோவும் லஞ்ச் எடுத்துக்கிட்டு வரான். வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் வரும்போது இந்த ஜெனி வந்துடா. வந்தவ நீ இங்கே தான் இருக்கியா, நான் கூட வந்து வயசுவை பார்த்து சாரி கேட்கலான் இருந்தேன், சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒன்றா வந்து உட்காராங்களா. நம்ம ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அந்த ஜெனியும் நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறா, வயசு என்னை மன்னிச்சிரு, அன்னைக்கு ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது தெரியாமல் நடந்துச்சா, அன்னைக்கு மட்டும் உன் சிஸ்டர் என்கிட்ட எப்படிலாம் பேசிக்கிட்டா எப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க, இதுக்கெல்லாம் சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டால் எல்லாம் மாறிடுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே கோவமாக கேட்குறாளா. நம்ம ஹீரோமே எதுவுமே சொல்லாமல் அவங்க 2 பேரும் பேசுகிறது கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்து ஜெனி சொல்கிறான், அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணணுமா, இப்போ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சு அந்த ஜென்னியை கணத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டாளா. அதுவும் இல்லாமல் என்னை பற்றி தேவையில்லாமல் தப்பாக பேசுனதுக்கு இன்னொரு அறை வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம ஹீரோயின் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி. உடனே இதை பார்த்த ஜென்னிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. பத்தியா இவ்வளோ திரும்ப திரும்ப என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கா, நீனும் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். ஜென்னி நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி. பத்தியா அவள் என்னை அடிச்சுட்டு போகிறா, ஆனால் நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீல்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் எப்பவுமே உன் சைடு தான் இருந்தேன், இப்போ தான் அவளுக்கு முத சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரானா. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு அந்த ஃபோட்டோ கிடைக்கிது. அதாவது நம்ம ஹீரோயின் டாக்டர் ஒன்றா இருந்தாங்கல்ல அந்த ஃபோட்டோ. அதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வீட்டிலேருந்து டாக்டரும் நம்ம ஹீரோயினுமே ஒன்றா போய் சிரிச்சிட்டு வராங்களா. அதாவது அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், உங்கள் அம்மா எங்கள் கிராமத்தில் இருக்காங்களா, கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பா நான் ஒரு நாள் மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவா விறுவிறுன்னு பக்கத்தில் வரான். நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டுக்கிட்டே வரான், ஆமாம் என்னது, நானும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னை காணா, நீ அவ்வளோ பிஸியாக இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா. உடனே டாக்டரும் நம்ம ஹீரோயினை பார்த்தா இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின், ஓ இதுவா இதனோட கிளாஸ்மேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாளா. உடனே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான், என்னது நான் உன்னோட கிளாஸ்மேட்டா, என்னை பார்த்தா அப்படியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே போஸ்ட் பண்ணி கிஸ் கொடுத்துட்டு, இப்போவாது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் யாருண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன்னா அந்த டாக்டர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் இவளோட ஃபியான்சி ஜான்குர்ப்போட சிஓ அப்படிங்கிற மாதிரி சொன்னால், டாக்டர் நீ யாராக வேணாலும் இருந்துக்க, ஆனால் இன்னொரு தடவை நீ வந்து வயசுட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் பேசணுன்னா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஐயோ சீனியர் நீங்கள் இப்போ எதுவுமே பேச வேண்டாம் ப்ளீஸ், நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனும் சரி நீ பார்த்துக்க, தேவையில்லாமல் யாராவது உன்னை புல்லிங் பண்ணால் என்னட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அவர் போன பிறகு நம்ம ஹீரோ கேட்குறான், அம்மா இவர் யார், இவருக்கும் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப், என்ன கொஞ்ச நாளாக இவரோட சுற்றிக்கிட்டு இருக்கா, ஏன் நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறா, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா. நம்ம ஹீரோ என்ன கோவமாக சொல்கிறான், நீங்கள் எதுக்கு என்னையை தேடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் உங்களோட மறுபடியும் கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சிட்டால, அவள்கிட்டே போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. நம்ம ஹீரோ, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, நீ யாருன்னு தெரியுமா, நீ என்னோட ஃபியான்சி, நம்ம 2 பேரும் தான் மேரேஜ் ஆக போகுது, இந்த நேரத்தில் நீ என்ன தப்பாக உளறிக்கிட்டு இருக்கா, ஏன் இந்த மாதிரி நீ தப்பாக நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோன்னு சொல்கிறா, இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை பற்றி, நீங்கள் எப்போவுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்கள் மனசில் நான் இல்லைன்னு சொன்னா. நம்ம ஹீரோ, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, வா பேசாமல் அப்படிங்கிற மாதிரி அவளை அழகா அப்படி தோலை தூக்கிட்டு வந்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. நம்ம ஹீரோனா, இனிமேல் உன்னை பார்க்க மாட்டேன், நீ வந்து என்னை உண்மையிலே லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோவா, நீ தான் தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்கா, நான் அவளை சும்மா பார்த்தேன், அவள் ஏதோ ஒரு போட்டிக்கு போகிறா அதுக்காக நான் அவளை அக் பண்ணேன், மற்றபடி நீ தான் என் மனசில் இருக்கா, நீ தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லனா. நம்ம ஹீரோன்னு ஒரு நிமிஷம் அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆமாம் இவன் என்னை லவ் பண்ணுறாதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நினச்சவா. ஆனால் அப்போ தான் அவளுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது, அதாவது ஹாஸ்பிட்டல் நடந்த அந்த நிகழ்ச்சி தான் பாட்டிகிட்டேருந்து மறைச்சான்ல. இதை நினச்சோன்னா மறுபடியும் கோவப்பட்டுக்கிட்டு, இல்லை எனக்கு நல்லாவே தெரியும், எப்போவுமே உங்கள் மனசில் நான் இல்லை, எப்போவுமே அந்த ஜெனி தான் இருக்கா, அது எனக்கு நல்லாவே தெரியுன்ட்டு இவ பழசையே நினச்சிக்கிட்டு அப்படியே பேசி, நான் இனிமேல் உங்கள் வழியில் குறுக்க வர விரும்பல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடியே செய்யுங்க, நீங்கள் ஜெனியோட சுற்றுவீங்களா இல்லை யாரோட சுற்றுவீங்களா, ஆனால் தேவையில்லாமல் என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் புரிஞ்சுக்காமல் பேசிட்டு அங்கேருந்து போகிறா. இந்த காதலிக்கிறவங்க ஏன் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு ஒருத்த சண்டை போட்டுக்கிறாங்களோ தெரில. ஆனால் பாவம் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதோட சில நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோயின் ரோட்டில் வர மாதிரி இருக்குது. பார்த்தா ஒரு கார் வேகமாக நம்ம ஹீரோ இடிக்கிற மாதிரி வந்தோன்னா அந்த ஜெனி தான் காப்பாற்றுறா. ஆனால் இதெல்லாம் வந்து ஜெனியோட செட்டப் தான், வேணும்னாலும் நம்ம ஹீரோவை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி லைட்டாக அந்த காரில் இவ அடி வாங்கிக்கிறா. உடனே நம்ம ஹீரோ பார்த்து துடிச்சிட்டு ஆனால் ஜெனியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட செக் பண்ண வர. அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ட்டு. இதை டாக்டரும் சொன்னோன்னே இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறா. ஆனால் டாக்டரும் கேட்குறாங்க, ஆமாம் இந்த குழந்தைக்கு அப்பா யார், அன்னைக்கு ஒருத்தன் வந்தானே அவன் தான் இந்த குழந்தையோட அப்பாவா, நீ என்ன இந்த குழந்தைய பெற்றுக்கலான் இருக்கியா இல்லை அபார்ட் பண்ண போறியா, ஏன்னா நீ ஒருவேளை அபார்ட் பண்ணுறான் தான் நான் சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுறேன், இல்லை நீ பெற்றுக்குன்னு முடிவு பண்ணிட்டா ஒழுங்காக அந்த பையன்கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணிக்க பாரு, இதுதான் உனக்கு நல்லது, நல்ல முடிவாக எடு, நான் எதாக இருந்தாலும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டரும் சொல்கிறாரா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே நம்ம சானுக்கு கால் பண்ணி சொல்லுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி சான்ட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ
ஹீரோவுக்கு கால் பண்ண போகிறாளா பார்த்தா அந்த நேரம் தான் இவனும் அவளை தூக்கிக்கிட்டு ஓடி வரான். ஐயோ டாக்டர் யாராவது இருக்கீங்களா, உடனே ஜென்னியை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா, மறுபடியும் காண்டாயிரா. நம்ம ஹீரோயினை அப்படி கால் பண்ணோன்னா இவனும் ஃபோனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஃபோன் அப்படி கட் பண்ணுறான்னா அவளை தான் இவன் அப்படியே உடஞ்சே போயிடா. ஆஹா நான் நினச்சபடி உண்மைதான், எப்போவுமே உன் மனசில் ஜென்னி மட்டும் தான் இருக்கா, நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு பாவம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அந்த டாக்டரும் வந்து ஏன் வயசு அழுதுகிட்டு இருக்கா, என்ன பிரச்சனை, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்குறாரு. நம்ம ஹீரோயினை பாவம் அழுதுகிட்டு இருக்கா. அவருக்கு எப்போவுமே என் மேலே அனுப்பு கிடையாது, அவர் மனசில் நான் எப்போவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதோன்னா இவனுக்கு பார்க்கல ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. நீ எதுக்கு தேவையில்லாமல் அப்படி அழுதுகிட்டு இருக்கா, நான் தான் சொல்லிட்டு இல்லை, ஒருவேளை அந்த குழந்தை நீ பெற்று எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேக்கா, நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் அந்த குழந்தைக்கு அப்பனா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் என்னது நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு அந்த டாக்டர் சொன்னான், ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க, எனக்கு மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, ஆனால் இப்போ அதில் வந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கும் வேறு வழி இல்லை, அதனால தான் கேட்டேன், மற்றபடி நீ என்னை தப்பாக எடுத்துக்காத, உன் குழந்தைக்கு கண்டிப்பாக நான் ஒரு நல்லா அப்பனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்துட்டு சரி வா போகலான்னு அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வரானா. இங்கே நம்ம ஹீரோ அந்த ஜெனியை வந்து வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு வரான். அதாவது இவளுக்கு கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல இருக்குது. அதுக்காக அவனும் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தான்னா இங்கே நம்ம ஹீரோயினும் டாக்டரும் அது மாதிரி கொண்டுட்டு வந்தோன்னா நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டே வரும், ஐயோ என்னது எதுக்காக இந்த மாதிரிலாம் என்னை கூட்டிகிட்டு வரீங்க, நல்லா தானே இருக்குன்ட்டு. உனக்கு லோ பிபி இருக்குது, அதனால நீ இதில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டு பேரும் ஒத்த அப்படி பார்த்துக்கிறாங்களா. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அவள் கையில் உள்ள பேப்பர் அப்படி கீழே போட்டுறா. ஆனால் அந்த என்ன பேப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எடுக்க போகிறான். அதுக்குள்ளே டாக்டர் வந்து எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் நின்றோன்னா உன்னை எவ்வளோ எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஜென்னியை ஆக்ட் பண்ணுறாளா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து என்னது கால் ரொம்ப வலிக்குதா, எங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதா, எங்கே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி தொட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்க அவளுக்கு அப்படியே வயிறெல்லாம் பத்தி எரியுது, பாவம் கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் அந்த டென்ஷன்லேயே நம்ம டாக்டரை பார்த்து வாங்க டாக்டர் நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா டாக்டரும் சரி வா போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரா. அதோட இந்த பாட்டிமா வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்காக நம்ம ஹீரோயின் வரா. உன்னை பாட்டிமா கேட்குறாங்க, என்னாச்சு என்னெல்லாம் பார்க்க இப்போ நீ வரதே இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கேன். அதுக்கு நம்ம ஹீரோயின் அம்மா கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சு, அதான் பாட்டி என்னால் வர முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க, அதுவும் இல்லாமல் நான் எதுக்காக இங்கே வரணுண்டா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோ அவங்க பாட்டிமா வர வைக்கிறதுக்காக வேணும்னாலும் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இதை கேட்டு நம்ம ஹீரோ பயந்து துடிச்சு வருவான். ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினு சாப்பிட போகிற நேரத்தில் அந்த சாப்பாடெல்லாம் பார்த்தோன்னா வாமிட் வர மாதிரி இருக்குமா. ஆனால் நம்ம பாட்டிமா கேட்குவாங்க, என்னதே உனக்கு எதுக்கு இந்த மாதிரி வாமிட் வருது அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை பாட்டிமா, அது வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வாய் எடுக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க பாட்டிமா பார்த்துட்டு, பாட்டிமா நீ நல்லா தான் இருக்கியா, ஏன் பாட்டிமா என்கிட்ட போய் சொன்னா, எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, எவ்வளோ ஸ்பீடாக கார் ஓட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் நம்ம பாட்டிமாவும் சொல்கிறாங்க, சரி உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜெனியை நம்ம ஹீரோயினை பார்த்து இதெல்லாம் ஓ வேலை தானா, நீ தான் பாட்டிமாட்ட சொல்லி இந்த மாதிரி எங்களை இங்கே சீக்கிரம் வர வச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு பாட்டிமா ஜெனியை பார்த்து, அம்மா உன்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ நான் தான் பாட்டி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பாட்டிமா அவள் வந்தால் ஒழுங்காக சாப்பிட்டு போக சொல்லு, தேவையில்லாமல் நம்ம குடும்ப விஷயத்துலாம் தலையிட வேண்டான்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோயின் பாட்டிமா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல தான் வந்தேன், அதாவது இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஆனால் இதை கேட்டு நம்ம ஹீரோமே ஒரு நிமிஷம் அப்படி பார்க்குறோம். ஆமாம் பாட்டிமா என்னை மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு உங்கள் பேரனை என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம பாட்டிமாவுக்கு ஓரளவு புரியுது, ஏமா உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படிங்கிற மாதிரி. இல்லை பாட்டிமா இப்போ இதை பற்றியும் பேச வேண்டாம், இப்போதைக்கு இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. அப்போ நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு இந்த மேரேஜ் வேண்டான்னு சொல்கிறதுக்கு நான் காரணம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் எல்லா பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் கோமா சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல பாட்டிமா, நான் இங்கேருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து போயிடா. ஆனால் பாட்டிமாவும் சத்தம் போடுறாங்க, உனக்கு என்னாச்சு, உன் மூளையில குழம்பிடுச்சா, எதுக்கு தேவையில்லாமல் அவளோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அவள் தான் உனக்கு ஏற்ற ஜோடி, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், போடா போய் எப்படியா சமாதானப்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இதை பார்த்தா ஜெனின் சான் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு பாட்டிமாவும் அவனோட ஃபியான்ஸை தேடி அவன் போகிறான், நீ எதுக்கு தேவையில்லாமல் இடையில வந்து பூந்துக்கிட்டு இன்னொருத்தோட உன்னை பார்த்தான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோனா வேகமாக போய்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயினா நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல, உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி லூஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் உண்மையிலே உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை தான் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ தான் தேவையில்லாமல் அந்த ஜின்னோட சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதாவது டாக்டர் தான் ஜின்னு, அவனுக்கு உனக்கு என்ன அப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்னை விட உனக்கு என்ன, அவன் ரொம்ப முக்கியமாக போயிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஹக் பண்ணி கிஸ் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா.
இதை பற்றிலாம் நான் உன்ட்ட ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் எனக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லைன்ட்டு. இனிமே அவ்வளோதான் என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோவோ பாவம் ஏன் அவன் திடீர்னு மாறிட்டான்னு தெரியலன்ட்டு அவனை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் காலேஜில் இருக்கும்போது பார்த்தா டாக்டர் இவளுக்காக சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்காங்க. நீ சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற, அதுக்காக உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்ட்டு. அப்போ ஜெனியும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வர. பார்த்தா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோவை முறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜெனியும் வந்து என்னாச்சு இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்குள்ள அப்படி என்ன உறவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வேணும்னாலும் தூண்டி விட்டுறாளா. ஆனால் நம்ம ஹீரோ வேகமாக வரான். வந்தவன் அந்த டாக்டர் கொடுத்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அப்படி டஸ்ட்பினில் போட்டுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஏன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, எதுக்காக அவன் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கான், உனக்கு சாப்பாடு வேணா நான் வாங்கி தரேன், உனக்கு கவனிக்க நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ நான் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் விட முடியாது, முதல் என் கூட வா, நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போகும்போது ஆனால் டாக்டர் வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிடான். ஆனால் இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆளுன்னு இழுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு கை வலிக்குது, முதல் கையை விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஏன் விடுன்னு முதல் அவனை விட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. இந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் வாமிட் வர மாதிரி இருக்குது. உடனே அவளும் வாமிட் எடுக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் வந்துடா. ஆனால் நம்ம ஹீரோவும் பின்னாடியே வரான், அந்த டாக்டரும் வந்துடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்தோடனே டாக்டரும் கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ தள்ளு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினா இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்கிறது, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கை தாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு வரான் போல இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ஜெனிக்க சார் இவர் எப்படியாவது நம்ம மாற்றலாம்னு பார்த்தா முடியலையே அப்படிங்கிற மாதிரி இவ டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இங்கே அதோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தா ஹீரோவும் இவளை ஒழுங்காக செக் பண்ணி பாருங்க, இவளுக்கு கொஞ்சம் நாளாக சரியாக சாப்பிட்றது இல்லையா, வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா, என்னென்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் டாக்டரும் சரி பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. ஆனால் இதை நினச்சி நம்ம ஹீரோயின் பயப்படுறா, ஏன்னா பிளட் டெஸ்ட் எடுத்துட்டா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எங்கே தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு எந்திரிச்சு ஓட போகிறாளா. நம்ம ஹீரோயின் விட மாட்டேங்கிறான். ஏன் என்னது நீ சின்ன குழந்தையா பேசாமல் அமைதியாக இருக்குது, கொஞ்சமாக தான் பிளட் எடுக்குவாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து டாக்டரும் வந்துட்டு தலையாட்டுறானா, நீ எதுக்கும் கொல்லப்படாத நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஹீரோயின் சரிஞ்சிட்டு போய் உட்காந்துற. உன இதை பார்த்து நம்ம ஹீரோவா அது சரி இவ்வளோ நேரம் நான் கெஞ்சினேன் அப்பமெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இவனை பார்த்தோன்னு மட்டும் ஓகேன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கடுப்பில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நர்ஸும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்களா. ஆனால் டாக்டர் நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக பக்கத்தில் வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். நீ எதுவும் பேச வேண்டாம், முதல்ல இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவனை அங்கேருந்து போக சொன்னா நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு படுத்துறான். ஆனால் நம்ம ஹீரோவும் அதோட அங்கேயே அப்படி படுத்து கிடக்குறான்னா நம்ம ஹீரோயின் பரவாயில்லையே எனக்காகலாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கான், ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, தூங்குறாளா இல்லைன்னு அப்பப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. இங்கே இதுக்கிடையில் இந்த ஜெனி இருக்கால நம்ம ஹீரோயின் ரிப்போர்ட்டை வந்து மாற்றிடா. அதாவது நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத தப்பான ஒரு ரிப்போர்ட்டை வச்சிடா. ஆனால் டாக்டர் வந்து நம்ம ஹீரோட்ட ரிப்போர்ட் காட்டுறாங்களா, அந்த ரிப்போர்ட்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்கா, ஆனால் 2 மாசம் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்க்குறோம். கிட்டத்தட்ட நான் அவளோட வந்து ஒரு தடவை தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், அதுவும் ஒரு 5-6 மாதம் இருக்கேன். அப்படி பார்த்தாலும் இப்போ 2 மாதம் தானே குழந்தை வயிற்றுல வளருதும் இருக்குது, அப்போனா இது நிச்சயமா என்னோட குழந்தை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அப்படியே அது உண்மைன்னு நம்பிறான். அவ்வளோதான். இதை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி நீ என்னை ஏமாத்திட்டில்ல அப்படிங்கிற மாதிரி சுட்டு கோமா அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான். இங்கே டாக்டர் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காரு, நீ எதுக்கும் கொல்லப்படாத, ரிப்போர்ட்டெல்லாம் நான் மாற்றி வச்சுட்டு அதனால நீ எதுக்கும் கொல்லப்படாத, நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவர் சொல்ல வந்தது இந்த ப்ரெக்னென்ட் ரிப்போர்ட்டை மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வந்தார். ஆனால் இதெல்லாம் வெளியே ரெண்டு கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஓ அப்படியா நீ ரிப்போர்ட்டை மாற்றி வரி வைப்பியா, எப்போதும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருப்பியா, இதுலேருந்து தெரியல உங்களுக்குள்ள என்ன ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தப்பாக பேசணுன்னா டாக்டரும் சொல்கிறாங்க நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதுல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டல் யாரோடன்னு உங்களுக்கு தெரியுதுல, இது என்னோட ஹாஸ்பிட்டல், இங்கே இருக்கணுமா வேண்டாமா நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோட ஆட்களை வச்சு அந்த டாக்டரை வெளியே பிடிச்சி தள்ளி விட்டோன்னே உடனே இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்ட்டு ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறானா, இது என்னது அப்படிங்கிற மாதிரி ப்ரெக்னென்ட் ரிப்போர்ட்டை காட்டுறானா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், நம்ம குழந்தை இவனோட குழந்தை தான் நம்ம வயிற்றில் வளர்ந்துருக்குது, அது இவனுக்கு தெரிஞ்சிருச்சாக்குன்னு இவ பயந்துக்கிட்டு அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இவனா என்ன தைரியம் தான் இந்த உண்மை என்கிட்ட வந்து மறைக்குவா அப்படிங்கிற மாதிரி கண்ணத்தில் பார்த்து ஓங்கி அறிஞ்சிட்டு ஏன்டி உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ண, ஆனால் நீ எனக்கே துரோகம் பண்ணிட்டுல, எப்படி உன்னால் துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறான்னா நம்ம ஹீரோயின் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறா. நம்ம மேலே உள்ள கோவத்தில் இந்த மாதிரி பேசுகிறானாக்கா இந்த குழந்தை எங்கே வேண்டான்னு சொல்லிடுவானாக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கெஞ்சிரா, ப்ளீஸ் இந்த குழந்தைய விட்டுடுங்க, இந்த குழந்தைய ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் உங்கள் லைஃப்லேருந்து வேணா போய்க்கிறேன், நீங்களும் ஜெனியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டுட்டு போகலான்னு பார்க்குறியா, என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கா, உன்னை அவ்வளோ சீக்கிரமெலாம் விட மாட்டேன், இந்த குழந்தை அவன் வயிற்றுல எப்படி இருக்குதுன்னு நானும் பார்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து வேறோட குழந்தை தானே அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஆனால் இது புரியாமல் நம்ம ஹீரோயினா இந்த குழந்தைய விட்டுடுங்க ப்ளீஸ் அப்படி
அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக மொத்தம் அவங்க 2 பேருமே சரியாக புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ உன்னைய சும்மா விட மாட்டேன், உன் வயிற்றுல குழந்தைய நான் வளர விட மாட்டேன், பார் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு வெளியே வரான். இருந்தாலுமே நம்ம ஹீரோ பாவம் இதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்கான். நான் என்ன பாவம் பண்ணேன், அவளை உண்மையிலேயே நான் லவ் பண்ணேன், ஏன் எனக்கு துரோகம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி இவெல்லாம் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நான் என்னதான் லவ் பண்ணாலும் இவர் மனசில் வந்து ஜெனி தான் இருக்காங்க, அதுக்காக அந்த குழந்தைய கூட வேண்டான்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சி அழுதுகிட்டு இருக்கா. அதோட இந்த ஜெனியை நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக பார்த்தா ஹாஸ்பிட்டல் வர கூடவே வந்து அந்த கிட்னாப்பரும் வரான். உங்கள் 2 பேரையும் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் என்னது இவன் எதுக்காக இங்கே வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன வேணும்னு நடக்க போகிறத பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் எதுக்காக இவனை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லும்போது அவனை நம்ம ஹீரோயின் மயக்க மருந்து கொடுத்து மயக்க போட வச்சு அவனை கடத்தி கொண்டு போகிறாங்க போல இருக்குது. ஹாஸ்பிட்டல் பில்டிங்கோட டெரஸ் தான் வந்திருக்காங்க போல இருக்குது. ஜெனியை நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி ஷான் என்னை காப்பாற்று சொல்லும்போது அந்த கிட்னாப்பரும் உடனே டக்குன்னு ஃபோன் வாங்கி பேசுகிற மாதிரி உடனே நீ வந்து 10 மில்லியன் கொடுத்து இவளை காப்பாற்றிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வேகமாக வந்துகிட்டு இருக்கானா. இங்கே நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவன் லைஃப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நான் ஜெனின்னு சொல்கிறேன் நீ தான் தேவையில்லாமல் என் லைஃப்பில் நுழைஞ்சு எல்லா நாடகமும் நடிச்சு என்னை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி கடைசியில் சாணை என்கிட்ட வந்து பிரிச்சிட்டில, உன்னால நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, என் ஃபேமிலியிலேருந்து என்னை வெட்டி விட்டாங்க, இப்போ நான் தனியாக இருக்கேன், அதனால தான் இப்போ வந்து நான் சாணை வர வச்சுக்கிறேன், அவர் மனசில் இன்னும் நான் தான் இருக்கேன்ட்டு உனக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன், அப்போ அதான் உனக்கு புரியும், இனிமேல் என் லைஃப்பில் எப்போவுமே வரக்கூடாது அப்படின்னு இவன் மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பணத்தை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே ஆனால் இவளும் சொல்கிறா சீக்கிரம் என்னையை கடத்துற மாதிரி கடத்திக்கிறங்கன்ட்டு. அவங்க வேணும்னாலும் ஜெனியை ஒருத்தவனும் நம்ம ஹீரோனை ஒருத்தவனும் கத்தி வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தவன் அப்போ தான் தெரியுது அங்கே நம்ம ஹீரோயின்மே நிற்கிறாண்டு, என்னது ஒன்றையுமா கடத்திட்டு வந்து வச்சுருக்காங்கன்ட்டு. அதுக்கு அந்த கிட்னாப்பர் ஆமாம் எதுக்கு விடுவேன்னு சொல்லிட்டு தான் 2 பேரையும் கடத்திட்டு வந்திருக்கேன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ சரி நீ கேட்ட 10 மில்லியன் இந்தா இருக்குது, பேசாமல் அவங்க 2 பேரையும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அந்த கிட்னாப்பர் ஐயோ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, நான் ஒருத்தவங்களுக்கு தான் 10 மில்லியன், இன்னொருத்தவங்களுக்கு வேணும்டா இன்னொரு 10 மில்லியன் விடணும், இப்போ உங்களை 2 பேரும் நான் யாரை விட அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் 2 பேருமே விடு, இல்லாட்டி அவ்வளோதான்ட்டு, நீ இப்போலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா யாராவது ஒருத்தர் தான் நான் விடுவேன், ஏன்டா பிஸ்னஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஆனால் ஜெனி அழுகிறா, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் வேணும்னாலும் இந்த மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவளும் நடிச்சுக்கிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோனா ஐயோ ப்ளீஸ் என்னையை காப்பாற்றுங்க, என் வயிற்றுல குழந்தை வளருது, இதுக்கு காரணம் எல்லாமே ஜெனி தான், நான் எதுவுமே பண்ணலை, இவள் பேசி நம்பாதீங்க, என்னை ஒரே ஒரு தடவை மட்டும் நம்புங்க, நான் சொல்கிறத நம்புங்கன்னு நம்ம ஹீரோ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கும் அவங்க 2 பேரும் மாற்றத்தில் யார் பேச்சு கேட்குறதுன்னு தெரியாமல் அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி டைமில் நம்ம ஹீரோட மேனேஜர்னு ஒருத்த வந்துரு சஸ்ஸா நான் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதாவது ஜெனியை கடத்தினதுலேருந்து இப்போ நடக்கிற எல்லா நாடகமே வந்து வேணும்னாலும் நம்ம ஹீரோயின் தான் பண்ணியிருக்கா, இவளுக்கு எதிரான ரிப்போர்ட்டை தான் வேணும்னாலும் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஜெனி சொல்லி தான் அந்த மேனேஜர் வேணும்னாலும் இப்படி பண்ணியிருக்காரு. இது புரியாமல் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதை அப்படியே நம்பிறான். என்னது அப்போ இந்த நாடகம் எல்லாம் நீ பொய்யா தான் போட்டதா, என்னை லவ் பண்ணது, என்னை மீட் பண்ணுறது, இவளை காப்பாற்றுற மாதிரி பண்ணது, கடைசியில் உன் வயிற்றுல வளர குழந்தை எல்லாமே பொய்தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படி அந்த ரிப்போர்ட்டெல்லாம் தூக்கி போகிறான்னா நம்ம ஹீரோயின் அப்படியே இதெல்லாம் கேட்டு அப்படியே அதிர்ச்சியாக நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போ நான் சூஸ் பண்ணுறேன், ஜெனியை மட்டும் விடுங்க, இவளை விடணும்னு அவசியம் இல்லை, இவ எனக்கு முக்கியமே இல்லைன்னு சொன்னா அவ்வளோதான். இது கேட்டு நம்ம ஹீரோயின் அழுகிறா, ப்ளீஸ் சான் என்னை ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ப, நான் சொல்கிறதுலாம் உண்மை, உன்னை உண்மையிலே ஏமாற்றிக்கிட்டு இருக்கா, அந்த ஜெனி நல்லாவே இல்லைன்னு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த ஜெனியை ஓடி வந்து நம்ம ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியும் நீ என்னை காப்பாற்றுவேன்னு எனக்கு தெரியும், நான் ரொம்ப பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இவ்வளோ அப்படியே நான் வில்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனோ ப்ளீஸ் என்னை காப்பாற்றி, என் வயிற்றுல குழந்தை வளருது, இதுக்காவது என்னை காப்பாற்றி, இது நம்ம குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ இப்போ பேசுகிறது எதுவுமே கேட்காம அந்த ஜெனியை தூக்கிக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா பாவம் இங்கே அழுதுகிட்டே இருக்கா, ப்ளீஸ் நான் ஒரு தடவை சொல்கிறத கேளு, என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவா நம்ம ஜெனியை கூட்டிகிட்டு வந்து அதோட பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் இருந்தால அந்த ரூமுக்கு போகிறான். அவன் வந்துட்டு நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன், உனக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்ண தோணுச்சு, அப்போ உண்மையிலேயே நீ வந்து துரோகம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நீ வேணும்னால நீ மீட் பண்ணியா, நீ பார்த்தியா, நீ லவ் பண்ணியா, எல்லாமே போய் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தவன் அப்போ தான் கீழே கிடக்கிற அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறான்னா பார்த்தா அந்த ரிப்போர்ட்டில் நம்ம ஹீரோயின் வந்து 4 மந்த் ப்ரெக்னென்ட்டு அப்படின்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் அதில் ஒரு லெட்ரு மாதிரி எழுதி வச்சிருப்பா, நான் வந்து பாஸ்ட்லேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட கதையை எழுதியிருப்பா போல இருக்குது. இதை படித்தப்படி நம்ம ஹீரோக்கு எல்லா உண்மையுமே புரியுது. அவன் நடந்ததெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு இவ பாஸ்ட்லேருந்து வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக வரான். பார்த்தா லிஃப்ட் வேறு ஒர்க் ஆகலை. ஆனால் பாவம் இவனு மாடிப்படிலாம் ஏறி நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்துக்கிட்டு இருக்கானா. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினா டக்குன்னு அந்த கிட்னாப்பரை தள்ளி விட்டுட்டு அந்த கத்தியை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து போயிருங்க, இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாவம் நம்ம ஹீரோவா வேகமாக நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக படியேறி வந்துகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினை கத்தி வச்சுக்கிட்டு என்னை விடுங்க விடுங்கன்னு சொன்னோன்னா அவங்கள விடாமல் நம்ம ஹீரோயினை வந்து தப்பாக நடத்துக்கிற மாதிரி இப்படி பக்கத்தில் வந்துகிட்டு இருக்காங்களா. அதோட நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை. அவளும் மேலேருந்து கீழே குதிக்கலாம் முடிவு பண்ணிட்டு மேலேருந்து கீழே குதிக்கிறா. ஆனால் இந்த காட்சி மட்டும் என்னன்னு தெரியலங்க. அந்த வீடியோவே இப்படி பிளாராக தான் இருக்கும். அதனால சரியாக தெரியல. ஹீரோயின் மேலேருந்து குதிச்சுன்னா நம்ம ஹீரோயின் காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்து கையை நீட்டுவான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துருவா போல இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோயின் 7 வருஷத்துக்கு அப்புறமா வந்து இருப்பா. அது வழக்கம் போல ஃபியூச்சருக்கு வந்துட்டா. இவனும் கண் முழிச்சு பார்த்துட்டு ஐயோ என் குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படி காலாண்டையும் பார்த்துக்கிட்டு இருப்பா. என்னது இது 7 வருஷத்துக்கு பின்னாடி நான் வந்துட்டேனா அப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவசரமாக பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பெருசாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவளோட ஃபியான்சி வந்து ஜெனி அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வருதா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்போ நீங்கள் வந்து இன்னுமே ஜெனியை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இவ பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க 2 பேருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. நம்ம இன்னும் அதோட பாவம் அழுகிறா. அவளை போய் காப்பாற்ற போய் கடைசியில் நான் என் குழந்தைய இழந்துட்டேன், என் வயிற்றுல குழந்தை இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்காளா. அவளோட வீட்டையெல்லாம் பார்க்குறா. இப்போ வந்து அந்த ஜெனி உயிரோட இருக்கா. எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகலை, நான் நல்லா இருக்கேன். நான் வந்து அப்ராடில் போய் 7 வருஷம் நல்லா படித்து இப்போ ஏதோ ஆக்சினியர் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு பொருளை வந்து விற்று கொடுப்பாங்களா அந்த ஏலமெல்லாம், அந்த மாதிரி ஒரு படிப்பு போல் இருக்குது. எனக்கு தெரியலை அது சரியா. அந்த இதெல்லாம் படித்து இப்போ நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் நம்ம ஹீரோட பிஏ வரான். மேடம் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ திரும்பவும் இப்போ தான் மறுபடியும் சீனா போகிற போல் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய வீடை விற்று கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியா சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் திரும்பவும் சின்ன போகிறேன், கண்டிப்பாக ஒரு தடவை நான் சேனல் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே அப்போ தான் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளை அங்கே வந்து மேனேஜர் சார் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நம்மளும் வேதா மேடத்தை வந்து இந்த 7 வருஷமாக தான் தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவங்கள பற்றி எந்த ஒரு நியூஸுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆமாம் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டு போனால் அவன் எங்கே இருக்கான்னு இன்னும் என்னால் கண் முன்னாடி இவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் பார்த்தா ஜெனியும் வரா. இவள் அப்ராட்லேருந்து இன்றைக்கி தான் வந்திருக்கா போல இருக்கு. இவளுமே சொல்கிறா, நான் பண்ண தப்புக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, இந்த 7 வருஷமாக அந்த சீனாக்கு என்னை வர விடாமல் வச்சுருந்தீங்க, இப்போவாது வர விட்டீங்களே, எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ உனக்கு எதுக்கு தண்டனை கொடுக்காம அப்படி தள்ளி வச்சுக்கிறேன்னா கண்டிப்பாக உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுட்டேன்னு நீ நினைக்கக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை. நீ என்னோட ஃபியான்சி மாதிரி தான் இருப்பா, ஆனால் கண்டிப்பாக என்னோட ஃபியான்சியும் இல்லை, என் மனசில் வந்து உனக்கு இடமும் இல்லை, ஆனால் வேறு வழி இல்லாமல் நீ இப்படியே தான் இருந்தான்னு காலம்புறான், இதுதான் உனக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் உங்கள் மனசு மாறவே இல்லையா, நீங்கள் இன்னும் என்னை லவ் பண்ணலையா, நான் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் உருகி பேசுகிறா. ஆனால் இவள் பண்ண தப்பெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சதுனால நம்ம ஹீரோ உன்னை நிச்சயமாக மன்னிக்கவே மாட்டேன், அதுவும் இல்லாமல் என் அனுமதி இல்லாமல் எப்படி நீ என்னை பார்க்கல ஆஃபீஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை மேனேஜரை கூப்பிட்டு இவளை இங்கேருந்து இழுத்துக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த மேனேஜர் வந்து மேடம் தயவு செய்து நீங்கள் வெளியே போயிருங்க, சார் அனுமதி இல்லாமல் இனிமேல் எப்போதுமே ஆஃபீஸ்க்கு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னோன்னா ஜெனியும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கலாம். அதோட நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு ஆஃபீஸ் வர, அதாவது நம்ம ஹீரோ தான் ஒரு வீடை வந்து விற்கிறான் போல இருக்குது, அதைத்தான்றதுக்காக இவ வந்து பேசுறதுக்காக வந்துகிட்டு இருக்கா. ஆனால் ஏதோ அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எப்படியாவது உள்ளே போயிடணும் பார்த்துருன்னு சொல்லும்போது அந்த நேரம் பார்த்து இந்த ஜெனி வந்துடா. வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல நீ யார் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி பார்க்க அப்படியே ட்ரை பண்ணுவ நேரத்தில் நல்ல வேலை டாக்டர் வந்துடான். டாக்டர் பார்த்தோன்னா அங்கே உள்ளவர் சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி, ஆமாம்மா இப்போ என்னைய பக்கம் தான் வந்திருக்கா, இவ என்னோட ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி ஜின் சார் நீங்கள் உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் ஜின்னு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு உள்ளே வரானா வந்தவன் இவனை உள்ளே கூட்டிகிட்டு வந்தவன் வேதா நீ இவ்வளோ நாள் எங்கே இருந்தா, உன்னை பற்றி எதுவுமே தெரியல, என்னை ஒருத்தோட நீ கான்டாக்ட் பண்ணக்கூடாதா, ஏன் இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறா, அதெல்லாம் ஒரு பெரிய கதை, இதெல்லாம் அப்போ சொல்ல முடியாது, இப்போ எனக்கு அதை பற்றி பேசல, நான் பிஸ்னஸ் விஷயமாக பார்க்க வந்தேன், அதுவும் இல்லாமல் இப்போ வந்து என்னை வேதான்னு கூப்பிட வேண்டாம், என்னை டீனானே கூப்பிடுங்க, நான் என் பேர் எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா டின்னுக்கும் ஓரளவு புரியுது, சரி சரி நான் அப்படியே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் ஒத்துக்கிறானா. அப்போ அவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த ஜெனி பார்த்துட்டு இவளை பார்த்தா அசல் வந்து வேதா மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் நீ உண்மையிலே வேதா தானே, திரும்ப எதுக்காக வந்து மறுபடியும் வந்து சானை மயக்கலான்னு பார்த்து வந்துக்கிறியா, சானோட ஃபியான்ஸ் உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ நீங்கள் என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் வேதா கிடையாது, என் பேர் டீனா, ஏதாவது மென்டலாக இஷ்யூ இருந்தால் அப்படி டாக்டரை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னோன்னா இந்த ஜெனியை விட மாட்டேங்கிறேன், எனக்கு நல்லா தெரியும் நீ யாருண்டு என்கிட்ட ஏமாத்த பார்க்குற, முதல் இங்கேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோனா நான் பிஸ்னஸ் பேசுறதுக்காக அவங்க வந்திருக்கேன், நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் என் வேலையில் வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துடான். அங்கே நம்ம ஹீரோயின் ஜெனியும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஜெனியும் நம்ம ஹீரோயின் அடிக்க போறா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினுக்குமே அதே மாதிரி தான் நம்ம ஹீரோட இருந்தா எல்லா ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே டக்குன்னு வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவன் கண்ணிலேருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது.
வேதா நீ எங்கே போயிருந்தா உன்னை இந்த 7 வருஷமா எவ்வளோ தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோனை டக்குன்னு நம்ம ஹீரோ விளக்கி விட்டுட்டு சாரி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வேதாலாம் இல்லை, என் பேர் டீனா அப்படிங்கிற மாதிரி. உடனே அதுக்கு சின்ன சொல்கிறான் ஆமாம் இவன் என்னோட ஃபியான்ஸே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோனு நீங்கள் உங்களோட ஓல்டு வீடை வந்து விற்கிறதா மனசுட்டு கையை கொடுக்குறாளா. ஆனால் இவனுக்கு தெரியுது இல்லை இல்லை எனக்கு தெரியும் நீ யாருன்ட்டு, நீ என்கிட்ட என்ன தான் பேசினாலும் நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கையை கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் விடுங்க கையை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை அங்கே உள்ளவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குது, 7 வருஷமா தேடிக்கிட்டு இருந்தாங்களா. ஆனால் உண்மையில சானோட ஃபியான்ஸ் வந்து ஜெனி தானே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவா நான் கொஞ்சம் அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறான்னா. ஆனால் அந்த டாக்டர் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ ப்ளீஸ் இது எங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் தலைச்சது நீ வந்து தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்த நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். நேராக வீட்டுக்கு தான் வராமல் இருக்குது. உங்க 2 பேரும் வரதை பார்த்துட்டு பாட்டிமாக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. மறுபடியும் வேதா வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பெட்டு கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையை காட்டுறான். பாரு அந்த ஸ்கேர் இன்னும் இருக்குது, என்னை காப்பாற்ற போறேன்னு அன்னைக்கு நீ கத்தியை பிடிச்சில அந்த ஸ்கேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. நான் பார்த்த ப்ரெக்னென்ட் ரிப்போர்ட்டில் வந்து 2 monthsனு வந்துச்சு. அதனால தான் அது ஏன் குழந்தை இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு நீ உண்மையிலே 4 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதுவும் இல்லாமல் நீ பின்னாடி எழுதுன வச்சது எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன், என்னை மன்னிச்சுட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினை இதெல்லாம் கேட்டு அப்படி விரக்தியாக சிரிக்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ பாஸ்ட்லேருந்து தான் வந்திருக்கா, ஜெனியை காப்பாற்றி நான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான்னு உன் லெட்டர் படிச்சப்போ தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. என்னை புரிஞ்சுக்க நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனால் அந்த 7 வருஷமாக அவங்களோட வாழும்போது நான் சந்தோஷமாக இல்லை. இப்போவும் நான் உன்னை புரிஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு என்னோட தவறு திருத்திக்க. இப்போ என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும் தான் இருக்கா, எனக்கு நீ தான் முக்கியம், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப கெஞ்சி நம்ம ஹீரோயின்ட்டு அழுதுகிட்டு இருந்தோன்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து மடிக்க மாட்டேங்கிறா. ஏன்னா நீங்கள் வந்து பாஸ்ட்லேயுமே வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. அப்போது உங்கள் மனசு ஃபுல்லாக வந்து ஜெனி தான் இருப்பா, நீங்கள் அவளை நினச்சி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவளுக்காக தான் உருகிட்டு இருப்பீங்க. என்னை நினச்சி ஒரு நாளும் கஷ்டப்பட்டதில்லை, எனக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. அப்போ கூட நீங்கள் வந்து என் குழந்தைய கூட அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் இப்போவும் அதே மாதிரி தான் கடைசியில் என் குழந்தைய வந்து எனக்கு இல்லாமல் ஆகிட்டீங்க. இப்போ எல்லோரும் இருக்கீங்க, ஆனால் எனக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதே ரூமில் நீ நானும் நிறைய தடவை இருந்திருக்கோம். ஆனால் எப்போ இருந்தாலும் அது எனக்கு தனிமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீ ஒரு நாளும் எனக்கு அனுசரணையாக ஆறுதலாக இருந்ததே இல்லை. உனக்கு இந்த ரூம் ஃபுல்லாக ஜெனி மட்டும் தான் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். போதும், இதுக்கு மேலே நான் பட்ட கஷ்டம்லாம் இனிமேல் பட முடியாது, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடா. பாவம் நம்ம ஹீரோவை நான் என்ன பண்ணுவேன், இந்த 7 வருஷமா உன்னை நினச்சிட்டு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஆனால் கீழே வந்த பாட்டிமாவும் சொல்கிறாங்க ப்ளீஸ் நீ ஒரு தடவை பாட்டிமான்னு கூப்பிடுமா, நீ இங்கே இருமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் சாரி மேடம் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் நினச்சி பேதாலாம் எப்போவே இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. பாட்டிமாவும் இதெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்தோன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு இது எல்லாமே நம்ம ஹீரோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு என்ன ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இதை விற்று கொடுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அந்த பிஎம் சொல்கிறாங்க இல்லை மேடம் இதை கண்டிப்பாக விற்று கொடுக்கணும், இல்லாட்டி வேலையே போயிடும், எனக்கு வந்து போக ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது, நம்ம ஆஃபீஸ்லேருந்து என்னை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழியில் சரி தொலைஞ்சிப்போ இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவளும் அங்கேருந்து போயிடா. அவள் நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் சொன்னப்படியே உங்கள் ப்ராப்பர்ட்டியை நல்லபடியே விற்று தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. ஆனால் நம்ம ஹீரோ அவளோட மனசை எப்படியா சேஞ்ச் பண்ணான்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம ஹீரோயினை கட்டாக சொல்லிடுறாளா. நம்ம ஹீரோயின் பேசுகிற பேச்சுனா கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவட இவனும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ஸில் வந்து இந்த வேதா ட்ரக்ஸை எதோ கலக்க சொல்லியிருக்கா போல இருக்குது. அது தெரியாமல் நம்ம ஹீரோ குடிச்சுன்னா அவன் ஒரு மாதிரி மயக்கத்தில் இருந்தோன்னா இதான் சாக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட நெருங்கி வரல அந்த வேதா. ஆனால் நம்ம ஹீரோ அப்போ கூட நிதானம் தவறாமல் டக்குன்னு அந்த வேதாவை தள்ளி விட்டுறான். வேதா நீ எங்கே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவ்வளோ எவ்வளோ அவனை சமாதானப்படுத்த பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோவை தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஒருபோதும் என்கிட்ட நெருங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நேரம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வரான். நம்ம ஹீரோயினுக்கு அதாவது வந்துட்டு என்னாச்சு நீ எதுக்கு இப்படி இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோவை எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி தடுமாறி கீழே விட போகிறான்னா அவனை நம்ம ஹீரோயினை வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வரா. ஆனால் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கிஸ் கொடுத்துட்டு அதோட அந்த நைட்டு 2 பேருமே ஒன்றா ஸ்டே பண்ணிடுறாங்க. அதோட அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹீரோ எந்திரிச்சு வரோம். பார்த்தா அவங்க அம்மா பிஏ எல்லாருமே ஒன்றா டைனிங் டேபிள் இருக்காங்களா. இந்த பிஏயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ரூமில் தான் இருந்தீங்களா, நான் எதுவுமே பார்க்கல, எனக்கு எந்த சொத்தமுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினை பாவம் அப்படி முழிக்கிறாளா. நான் வாயை முடிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பிஏம் இல்லை மேடம் நான் உண்மையை தான் சொன்னேன், நான் எதுவுமே பக்கத்தில் வரவே இல்லை, நான் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க அம்மா ஒரு
ஓரளவு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க. ஹீரோயினுக்கும் இப்போ பிடிச்சி தான் இருக்குது, இருந்தாலும் அவன் பழச நினச்சி பயப்படுறா. நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் விட்டு கொடுக்காம போய்கிட்டே இருக்கா. ஆனால் ஒரு வழியில் நம்ம ஹீரோ அது இதுன்னு பேசி கடைசியில் அவன் மனசை மாற்றிடா. நம்ம ஹீரோயினுக்கும் அதுக்கப்புறம் சரி இவன் உண்மையிலே நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், 7 வருஷமாக அவனை தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான், இவன் மனசில் இப்போ நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவெல்லாம் ஹக் பண்ணிக்கிறா. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்குதா பார்த்து அந்த ஜெனியாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நான் 7 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னையை விட்டுட்டு நீ இவளை மறுபடியும் இந்த மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இருக்காளா. இங்கே அதே மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட வீட்டை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில் ஒரு நல்ல தொகைக்கு அந்த வீடு ஏலம் போயிடுச்சு போல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயினும் அதை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து ஜெனி கத்தி எடுத்துக்கிட்டு வராலாம் அந்த மேடையில். ஆனால் நம்ம ஹீரோ ஓடி வரான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா அந்த ஜெனி கத்தி வச்சு குத்திரான். அந்த குத்து நம்ம ஹீரோ நெஞ்சில் வாங்கிறான். நம்ம ஹீரோ நெஞ்சில் குத்துறோன்னா ஜெனி பயந்துடா, நம்ம ஹீரோயினே பயந்துடா. ஷான் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உன்னை ஜென்னியும் சொல்கிறான், ஐயோ ஷான் ஏன் இந்த மாதிரி பண்ணா, நான் உன்னை குத்தணும்னு நினைக்கவே இல்லையே, எனக்கு கோவம் எல்லாமே வேதா மேலே தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பாவம் அப்படியே சுருண்டு கீழே விழுகிறான். ஆனால் நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு கதறி எழுதுக்கிட்டு இருக்கா. ஷான் நீ எந்திரி என்னை விட்டுட்டு போயிடாது அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஜெனியுமே சொல்கிறான், ஐயோ ஷான் என்னை மன்னிச்சிட்டு என்னை விட்டுட்டு போயிடாது அப்படிங்கிற மாதிரி. அவர் நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. நம்ம ஹீரோ பொழைச்சிடான். ஆனால் டாக்டர் தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போகிறாரு. அதாவது நீ நான் சொல்கிறத எல்லாரும் கேட்டுக்கிறங்க, வேறு வழியில் உங்கள் மனசை தடப்படுத்திக்கிறங்க. ஏன்னா சான் பொழைச்சிட்டாரு, ஆனால் இவர் கோமாக்கு போயிட்டாரு, அவர் எந்திரிப்பாரா என்னன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதை கேட்ட பாட்டிப்பாவும் கதறி அழுகிறாங்க. நம்ம ஹீரோயினுமே கதறி அழுகிறா. இல்லை என்னால் நம்ப முடியாது, நான் கண்டிப்பாக சானை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து அவள் கதறிக்கிட்டு இருக்காளா. ஆனால் டாக்டரும் சரி பார்த்துக்கிறங்க, நான் அதை சொல்லிட்டேன், அவரால் ரொம்ப நாள் உயிரோட வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டாக்டரும் அங்கேருந்து போனோன்னா அப்போ தான் நம்ம ஹீரோட பிஏ ஒரு டைரி மாதிரி எடுத்து பார்க்குறான். இந்த டைரியை நம்ம ஹீரோயினுக்காக அவன் எழுதிக்கிட்டு இருப்பான் போல இருக்குது. ஆனால் அதை எடுத்துக்கிட்டு சரி மேடத்திட்ட கொடுக்கலான்ட்டு அவனும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் சான் என்னை விட்டு போயிடாத, உன்னோட சந்தோஷமாக வாழணும், உன் குழந்தையெல்லாம் பெற்றெடுக்கணும், இப்போவும் என் கனவை பொய்யாக்கிறாத, கடைசி வரைக்கும் உன்னோட சேர்ந்தே வாழ முடியாதா, எனக்குன்னு குழந்தையே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழுவும் போது நம்ம ஹீரோ கண்ணில் இருந்துமே கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த பிஏ மேடம் இது சார் உங்களுக்காக எழுதின டைரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரியை நீட்டுறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் என்னது எனக்காக, ஆமாம் உங்களை நினச்சி சார் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த 7 வருஷமாக உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டைரியை நம்ம ஹீரோயின் கையில் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் வாங்கி படிக்கிறா. பார்த்து அந்த டைரி ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ தான் இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ டைரியை எடுக்கும்போது அந்த ஜெனியை பற்றி தான் எழுதி வச்சிருப்போம், அந்த ஜெனியோட ஃபோட்டோ தானே இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ இருக்குது, நம்ம ஹீரோயினை பற்றி தான் கவிதைலாம் எழுதி வச்சிருக்கான். அவளை எப்படிலாம் மிஸ் பண்ணுறேன், நான் என்னமெல்லாம் வாழணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கானா. இப்போ நம்ம ஹீரோயின் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே கதறி எழுதுகிட்டு இருக்கா. நீ எப்போ வருவா, இந்த கனவுலாம் எப்போ நம்மளுக்கு நினைவாகும், இல்லை எனக்கு கனவாகவே போயிருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. இப்படியே ட்ராமா முடியுதுங்க. இந்த ட்ராமாவோட முடிவு என்னவா இருக்குன்னு நம்மளே யோசிச்சுக்க வேண்டியதான். அநேகமாக இது ஒரு நல்ல முடிவாக தான் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நானும் கிளம்புறேன். பாய்.